Students, good morning. Wave motion. இதுல மெக்கானிக்கல் வேவ் பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு மெக்கானிக்கல் வேவ்ல. ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இன்னொன்னு லாங்கிடியூடனல் வேவ். நம்ம சிலபஸ் படி லாங்கிடியூடனல் வேவுக்கு எக்ஸாம்பிள் வந்து சவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்ட்ல இருக்கிற ஒரு டைட்டிலா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச டைட்டில் வந்து சவுண்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ஆக்சுவலா அது நியூட்டன் தப்பா கால்குலேட் பண்ணியிருப்பாரு, லாப்லாஸ் அதை கரெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த தியரியை படிச்சு அதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது டாபிக் வந்து சவுண்டோட ஆடியோ லெவல் பத்தி படித்தோம். நாம கிரியேட் பண்ற ஒரு சவுண்டு ஒரு அப்சர்வருக்கு எப்படி கேட்கும், அதை இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். அதோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸை வேரி பண்ணா இன்டென்சிட்டி வேரி ஆகும், அப்புறம் டெசிபல்னா என்ன, அது கஸ்டமருக்கு எப்படி யூஸ் ஆகுது, இதெல்லாம் அந்த ஆடியோ லெவல்ல நம்ம படிச்சோம். இது வந்து செகண்ட் டைட்டிலா பார்த்தோம். சவுண்டோட செகண்ட் டைட்டில் இன்டென்சிட்டி ஆஃப் ஆடியோ லெவல் அப்படிங்கிற அந்த மோட்ல படிச்சிருந்தோம். தேர்ட் டைட்டில் டாப்லரோட தியரி. டாப்லர் ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ராங்கா ப்ரொஜெக்ட் பண்றாரு. பொதுவா உனக்கு ஏதோ ஒரு ஆடியோ ஜாஸ்தியா கேக்குதுன்னா அந்த ஆடியோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது, அதே ஆடியோ உனக்கு கம்மியா கேக்குதுன்னா ஃப்ரீக்வன்சி குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி என்ன பண்றாருன்னா எடுத்து வைக்கிறாரு. ஸோ ராங் தியரி, ஆனா நம்ம அதை முடிச்சாச்சு, அதுலயும் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது டாப்லர் தியரி. இது தேர்ட் ஒன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிகார்டிங் சவுண்டே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்னா நம்ம சில டைட்டில்ஸ் படிக்கணும். அது படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேவோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வேணும். அதனால வி கோ வித் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டிலுக்குள்ள போனோம். வேவ் ஈக்குவேஷனை என்ன பண்ணோம்னா கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணியிருப்போம். கிரியேட் பண்றதுக்கு நான் பெட்டர் எக்ஸாம்பிளா ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங் எடுத்திருப்பேன். ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங்கை பேஸா வச்சுக்கிட்டு அதை ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா அதை அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நாம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஃபோர்த் டைட்டிலா பார்த்திருந்தோம். அதாவது சவுண்டோட ஃபர்தர் கான்செப்ட்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்னா we need sound wave as equation. சவுண்ட் வேவ்னு கிடையாது, எல்லா வேவையும் நீங்க என்ன பண்ணலாம்னு ஈக்குவேஷனா மாத்தலாம். அது காமன் தான். அது சவுண்ட் வேவுக்கான டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது காமன் டைட்டில் தான். ஸோ அதனால நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வேவ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், வேவை எப்படி ஈக்குவேஷனா டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலயும் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் அது வரையும் தான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? வேவ் ஈக்குவேஷன் வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம அதோட அடுத்த டைட்டிலுக்குள்ள போறோம். வேவ் ஈக்குவேஷனுக்கு அடுத்த டைட்டிலுக்குள்ள போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரெண்டு டைட்டிலும் முடிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஆஃப் வேவ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்னா ரெண்டு வேவ் ஆட் பண்றது. நம்ம சவுண்டை ஹைலைட் பண்ணி படிக்கிறதுனால ஆடிங் ஆஃப் டூ சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இன்டர்ஃபரன்ஸ். adding of two sound waves with same frequency. adding of two waves of same frequency. இந்த ஆஃப் சேம் frequency பத்தி நம்ம பின்னாடி யோசிக்கலாம். adding of two waves அதான் இன்டர்ஃபரன்ஸ். சவுண்டை ஹைலைட் பண்றதுனால adding of two sound waves சொல்லலாம். adding, இன்டர்ஃபரன்ஸ் இது எல்லாத்துக்கும் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன், சூப்பர் இம்போஸ், சூப்பர் போஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ப்ராப்ளத்துல அடிக்கடி பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இன்டர்ஃபரன்ஸ்ல ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. எல்லா புக்லயும் அந்த ஸ்பெஷல் கேஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஒன்லைன் மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. நான் அப்படி பண்ணாம கொஞ்சம் டீடைல்டா இந்த ஸ்பெஷல் கேஸை டிஸ்கஸ் பண்ண போறேன். அப்படி டிஸ்கஸ் பண்ணா இன்டர்ஃபரன்ஸ்ங்கிற இந்த ஜெனரல் கேஸ் கூட நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இன்டர்ஃபரன்ஸ்ல இருக்கிற ரெண்டு ஸ்பெஷல் கேஸை கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். கொஞ்சம் டைம் ஆகும் படிச்சு முடிக்கிறதுக்கு, ஆனாலும் பரவாயில்ல. டைம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து பரவாயில்ல, நாம இதை கொஞ்சம் டீடைல்டா பார்த்துடலாம். அதாவது இதோட ஸ்பெஷல் கேஸை டீடைல்டா பார்த்துடலாம். அப்பதான் ஜெனரல் கேஸ் இல்ல மெயின் கேஸே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். வெறும் மெயின் கேஸ் மட்டும் படிச்சா நல்லா இருக்காது. அப்படி படிக்கலாம், தப்பு கிடையாது, ஏன்னா புக்ல அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டு நம்மளால ட்விஸ்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் டீல் பண்ண முடியாது. அப்ப நம்ம இதை ப்ராப்பரா படிச்சு ட்விஸ்டட் ப்ராப்ளம்ஸையும் டீல் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் கேசஸ் ஆர் மேண்டேட்டரி. இந்த இன்டர்ஃபரன்ஸ்ல முதல் ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அது என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்?
நான் முதல்ல ஒரு லைட் வேவ் வரைஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ்னா எனக்கு 2 வேவ் ஆட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைட் வேவ் வரைஞ்சுக்கிறேன். ஸோ கீழே நான் என்ன பண்றேன்னா ஸ்கேல் மார்க் பண்றேன். 0, π, 2 π, 3 π, 4 π, 5 π அப்படின்னு ஸ்கேல் மார்க் பண்ணிக்கிறேன். லைட் வேவ் நம்ம சொல்ல முடியாது. இங்க வந்து நம்ம சவுண்ட் தான் சொல்லணும். ஏன்னா சவுண்ட் தான் ஹைலைட் ஆயிருக்கு. அதனால ஒரு சவுண்ட் வேவா வரைஞ்சிட்டேன். அதோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை A1 அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த A1க்கு இன்னொரு பேர் ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூட ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி வந்துடும். இது நம்ம ஆல்ரெடி வந்து இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் லெவல் அப்படிங்கிற டைட்டில் படிச்சாச்சு. இந்த இடம் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் லெவல்ங்கிற டைட்டில் படிச்சாச்சு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றப்பதான் லாங்குவேஜ் டீச்சர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு யோசிச்சு பார்த்தேன்னா இது உனக்கு ஞாபகம் வந்து இப்போ நானே ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் அழுத்தி பேசினேன் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த வார்த்தையோட ஆடியோ லெவல் உனக்கு ஜாஸ்தியா கேட்கும். ஏன்னா ஆம்ப்ளிடியூட் ரைஸ் ஆயிருச்சு அப்படின்னா இன்டென்சிட்டி ரைஸ் ஆயிரும். இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். அதை இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக்கலா இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் வேவை ஈக்குவேஷனா மாத்திருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ் ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியா எழுதிடலாம். y1 is equal to a1 sin omega t. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ். இது அவ்வளவு மேண்டேட்டரி கிடையாது. ஆனா நான் இதையும் பேரலா பண்ணிக்கிட்டே வந்தேன்னா இன்னும் ஜெனரல் கேஸ் படிக்கிறப்ப ரொம்ப சூப்பரா உனக்கு புரியும். அதாவது நீ படிச்சு திருப்பி பாக்குறப்ப உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம புரியணும். அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா 2 ஸ்பெஷல் கேஸையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீடைல்டா கொஞ்சம் எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நான் செகண்ட் வேவ் வரையணும். செகண்ட் வேவை நான் எங்க இருந்து வரையணும் அப்படின்னா இங்கதான் கவனமா இருக்கணும். we were planned for to get constructive interference. அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ங்கிற இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் செகண்ட் வேவை எங்க இருந்து வரையணும். ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் எப்போ வருதோ அங்க இருந்து வரையணும். அப்ப ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் இங்க வருதா, அப்ப நீங்க இங்க இருந்து செகண்ட் வேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் இங்க வருதா, அப்ப இங்க இருந்து செகண்ட் வேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் இங்க வருதா, அப்ப இங்க இருந்து செகண்ட் வேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னா ஆடிங் ஆஃப் 2 வேவ்ஸ். அப்ப ரெண்டாவது வேவை நீ உள்ள எடுத்துட்டு வரணும். ரெண்டாவது வேவை நீ எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது உன்னோட சாய்ஸ் தான். ஆனா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ங்கிற இந்த ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா ரெண்டாவது வேவை நீ எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா மொதல் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் எப்போ வருதோ அப்ப ஆரம்பிக்கணும். அப்போ மொதல் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் இங்க வருது. ஸோ இங்க இருந்து நீங்க செகண்ட் வேவா ஆரம்பிக்கலாம். மொதல் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் இங்க வருது. அப்ப இங்க இருந்து கூட நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதே மாதிரி மொதல் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் இங்க வருது. அப்ப இங்க இருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். நம்ம சாய்ஸ் தான். அதுல ஒரு சின்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் வர்றப்ப நீங்க செகண்ட் வேவை ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப என்ன ஆகும், இதோட மேக்ஸிமம் வேல்யூ A2ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த A2 ஸ்கொயர் பண்ணா ரெண்டாவது வேவோட இன்டென்சிட்டி கிடைச்சிடும். அடுத்து இந்த ரெண்டாவது வேவை நீங்க மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா மாத்தணும். ரொம்ப ஈஸிப்பா. இதே ஃபார்மேட்ல எழுத வேண்டியதுதான். y2 is equal to a2 sin omega t. ஆனா ரெண்டாவது வேவ் 2π தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் லேட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஆரிஜினை விட்டு லேட்டா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம போன கிளாஸ்ல வேவ் ஈக்குவேஷன் படிச்சிருந்தோம்ல, அந்த மாடலை மைண்ட்ல வச்சுக்கிட்டு செகண்ட் வேவுக்கான ஈக்குவேஷன் எழுதுங்க. அப்ப என்ன வரும், y2 is equal to a2 sin omega t minus 2π வரும். லேட்டா ஸ்டார்ட் ஆகுறதுனால -2π போட்டிருக்கேன். இதுல ட்ரிக்னாமெட்ரி படி ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ல 2π 4π 6π மல்டிபிள் ஆஃப் 2π ஆட் ஆயிருந்தாவோ சப்ராக்ட் ஆயிருந்தாவோ அது யூஸ்லெஸ் தான். ஏன்னா sin θ - 360 வந்து sin θ தான். அதனால இதை நீங்க ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா a2 sin omega t. ஸோ நான் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனே என்ன பண்றேன், ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வேவ் ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆனதுனால இப்படி எழுதிட்டேன். ரெண்டாவது வேவ் ஆரிஜினை விட்டு லேட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. எவ்வளவு லேட்டா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 2π லேட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால a2 sin omega t minus 2πன்னு எழுதியிருக்கேன். இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி இங்க எழுதிட்டேன். இப்ப அடுத்த முக்கியமான பாயிண்ட், இந்த ரெண்டு வேவையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டு வேவையும் கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு என்ன சேஞ்ச் தெரியுதோ அந்த சேஞ்சை நீங்க இப்ப டிஸ்கிரைப் பண்ணணும். இப்ப நான் ரெண்டு விதமா சொல்றேன். அந்த சேஞ்சை ரெண்டு வேவையும் கம்பேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வேவ்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், ரெண்டு வேவையும் கம்பேர் பண்றப்ப செகண்ட் வேவ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும்.
அப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஏதாவது ஒரு வேவ்ல சம் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வேவ்ல சம் அமௌண்ட் கம்மியா இருக்கலாம். அது ஜாஸ்தியாவோ கம்மியாவோ இருக்குல்ல, அதை நீங்க மீட்டர்ல சொன்னீங்கன்னா அது பாத் டிஃபரன்ஸ், ரேடியன்ல சொன்னீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்ப இந்த ரெண்டு வேவையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு இந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் வேவ் மிஸ் ஆகுது. அப்ப செகண்ட் வேவ்ல சம்திங் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்குன்னா எக்ஸாக்டா ஒரு வேவ் கம்மியா இருக்கு. ஒரு வேவோட லென்த் வேவ் லென்த் லாம்டா. இதுக்கு பேர் தான் பாத் டிஃபரன்ஸ். லாம்டாவுக்கு பதிலா 2π போட்டா ஃபேஸ் டிஃபரன்ஸ். இந்த பாத் டிஃபரன்ஸ் பத்தியும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பத்தியும் நாம சிங்கிள் வேவ் ஈக்குவேஷன்லயே பார்த்திருக்கோம். அதுல ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிருக்கோம். அது அதோட விட்டுரு. இப்ப டபுள் வேவ் வந்தாச்சு. டபுள் வேவ்ல பாத் டிஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டு வேவையும் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டு வேவையும் அப்சர்வ் பண்ணுங்க. அதுல ஏதோ ஒரு சேஞ்சஸ் உன் கண்ணுக்கு தெரியும். உன் கண்ணுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுதோ அது அப்படியே மீட்டர்ல சொன்னா பாத் டிஃபரன்ஸ், அதை ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டா ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்ப இந்த ரெண்டு வேவையும் பாக்குறப்ப எனக்கு என்ன சேஞ்ச் தெரியுதுன்னா இதுதான் சேஞ்சா தெரியும். ஓகே தானே? சோ அப்ப இது அப்படியே நான் மீட்டர்ல சொல்லணும். எனக்கு இது ஒரு வேவா தெரியுது. ஒரு வேவோட வேவ் லென்த் லாம்டா. இது பாத் டிஃபரன்ஸ். லாம்டாவுக்கு பதிலா 2π போட்டா அது ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஒன்னை நீங்க உருப்படியா கண்டுபிடிச்சிட்டா போதும், இன்னொன்னு ஈஸியா பண்ணிடும். இது வந்து செம இம்பார்ட்டன்ட். இதுல கிளாரிட்டி எந்த புக்லயும் இருக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம இந்த கேஸை வந்து டீடைல்டா பாக்குறோம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். அந்த ஸ்பெஷல் கேஸை இவ்வளவு டீடைல்டா பாக்குறதுக்கு காரணம் இந்த பாத் டிஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கணுங்கிறது தான். இப்ப நம்ம பிளான் படி இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபரன்ஸ்னா ஆடிங் ஆஃப் 2 வேவ்ஸ் தானே. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேவையும் செகண்ட் வேவையும் ஆட் பண்ணி ரிசல்ட் வரையலாம். ஒரு சின்ன லாஜிக் என்ன அப்படின்னா, ரெண்டு வேவும் ப்ராக்ரஸ் ஆகுற இடத்துல இருந்து நான் ரிசல்ட்டை ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறத நான் என்ன பண்ணிடுறேன்னா அவாய்ட் பண்ணிக்கிறேன். வரையக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கிளாரிட்டி கண்டி நான் அதை என்ன பண்றேன்னா விட்டுட்டு ரெண்டு வேவும் ப்ராக்ரஸ் ஆகுறதுல இருந்து ரிசல்ட்டை ஸ்டார்ட் பண்றேன். அப்ப ரெண்டு வேவும் ப்ராக்ரஸ் ஆகுற இடம் பாருங்களேன். இந்த பாசிட்டிவும் இந்த பாசிட்டிவும் ஆட் ஆகி ரிசல்ட்ல ஒரு ஹை பாசிட்டிவ் வரும். இந்த நெகட்டிவும் இந்த நெகட்டிவும் ஆட் ஆகி ரிசல்ட்ல ஒரு ஹை நெகட்டிவ் வரும். திருப்பி இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆட் ஆகி ரிசல்ட்ல ஒரு ஹை பாசிட்டிவ் வரும். அப்ப ரிசல்ட் ஒய்ல இந்த இடத்துல உள்ள நம்பர் A1 + A2, அதாவது ஆம்பிளிடியூட் வந்து A1 + A2 இருக்கு. ஏன்னா இதுல மேக்ஸிமம் வேல்யூ A1, இதுல மேக்ஸிமம் வேல்யூ A2. இது ரெண்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு இங்க என்ன ஆகும்னா மேக்ஸிமம் வேல்யூ A1 + A2 வரும். அதே நேரத்துல மேத்தமெட்டிக்கலா போவோம். மேத்தமெட்டிக்கலா நான் என்ன பண்ணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணா ரிசல்ட் கிடைச்சிரும். அப்ப ரிசல்ட் y = y1 + y2. y1க்கு பதிலு A1 sin ωt, y2க்கு பதிலு A2 sin ωt. இது ரெண்டுலயுமே sin ωt காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டா A1 + A2 sin ωtன்னு வரும். சப்போஸ் A1 A2 = Aன்னு போட்டா 2A sin ωt. A1 A2 = Aன்னு போடணும்னு அவசியம் இல்லை. நான் கிராஃபிக்கலாவும் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை டீல் பண்ணியிருக்கேன், மேத்தமெட்டிக்கலாவும் டீல் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த மேத்தமெட்டிக்கல் ஒர்க் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா டீல் பண்ணி பழகிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படிக்கிறப்ப நம்மளுக்கு டவுட் வராம இருக்கும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். நீங்க ரிசல்ட் பாருங்களேன், ஒண்ணு மேல ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் ஆன மாதிரி இருக்கு. அதனாலதான் இதை கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்றோம். ரிசல்ட்டோட ஆம்பிளிடியூட் வந்து A1 + A2. இந்த ஆம்பிளிடியூட ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிரும்னா இன்டென்சிட்டி கிடைச்சிரும். பாருங்க, ஆம்பிளிடியூட ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி, ஆம்பிளிடியூட ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி. அப்ப A1 + A2 ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி கிடைச்சிரும். அந்த இன்டென்சிட்டியை நம்ம மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். ஸோ அப்ப மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வந்து A1 + A2 ஹோல் ஸ்கொயர். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ கண்ணை மூடிட்டு எழுதிடலாம், A1 + A2 ஹோல் ஸ்கொயர். ஆம்பிளிடியூட் என்னன்னு கேட்டாங்கன்னா A1 + A2. இதை மறந்துடவே கூடாது. அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். பாத் டிஃபரன்ஸுக்கு நாம எடுத்துக்க வேண்டிய சிம்பல் எக்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு நாம எடுத்துக்க வேண்டிய சிம்பல் சை. நீங்க இந்த டயக்ராம் பாருங்க, நம்ம ஆல்ரெடி பாத் டிஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். பாத் டிஃபரன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன, முதல் வேவுக்கும் ரெண்டாவது வேவுக்கும் அக்ராஸா என்ன மாதிரியான சேஞ்சஸ் தெரியுதோ அதை மீட்டர்ல சொன்னா பாத் டிஃபரன்ஸ், ரேடியன்ல சொன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்ப லாம்டா தான் பாத் டிஃபரன்ஸ், 2π தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்ப பாத் டிஃபரன்ஸுக்கு பதில் லாம்டா, ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு பதில் 2π அந்த இடத்துல ஃபில் பண்ணிடலாம். ஆனா இந்த லாம்டாவும் 2πயும் இந்த டயக்ராமுக்கு ஓகே. ரெண்டாவது வேவ் இங்க ஸ்டார்ட் ஆகுறப்ப வித்தியாசம் உங்களுக்கு லாம்டாவா இருக்கு,
லாம்டாவுக்கு பதில் 2πன்னு ரீப்ளேஸ் ஆகுது. ரெண்டாவது வேவை நீங்க இங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பிளான் பண்ணணும் அப்படின்னா நாம செகண்ட் வேவை என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் வரப்ப ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் இங்க இருக்கு, நான் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன் ஃபர்ஸ்ட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் இங்க கூட வருது, அப்ப நான் இங்க கூட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி நான் செகண்ட் வேவை இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தேன்னா, அதாவது 4πல இருந்து நான் செகண்ட் வேவை ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்னா முதல் வேவையும் ரெண்டாவது வேவையும் கம்பேர் பண்றப்ப இவ்வளவு பெரிய கேப் தெரியும். அந்த கேப்ல 2 லாம்டா வரும். ஸோ அதனால நீ ரெண்டாவது வேவை எங்க ஸ்டார்ட் பண்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறி. இதே ரெண்டாவது வேவை இங்க ஸ்டார்ட் பண்ணாம ஆரிஜின்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கேப்பே தெரியாது. அப்ப 0 லாம்டான்னு சொல்லணும். அப்ப செகண்ட் வேவை நாம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால பாத் டிஃபரன்ஸ் எனக்கு லாம்டாவா இருக்கு. இதே நான் 4πல ஸ்டார்ட் பண்ணிருந்தேன்னா பாத் டிஃபரன்ஸ் அப்ப 2 லாம்டாவா இருக்கும். ஆரிஜின்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தேன்னா பாத் டிஃபரன்ஸ் 0 லாம்டாவா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டயக்ராமை பொறுத்தவரை லாம்டாங்கிறது பாத் டிஃபரன்ஸ் ஓகே, பட் இப்படிதான் டயக்ராம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நாம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அதனால நான் பாத் டிஃபரன்ஸை ஜெனரலைஸ்டா எழுதுறேன். அதுதான் n லாம்டா. எண்ணுக்கு பதில் 0, 1, 2ன்னு எது வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணுக்கு பதில் 0 போட்டா செகண்ட் வேவை ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். எண்ணுக்கு பதில் 1 போட்டா செகண்ட் வேவை இப்ப நம்ம டயக்ராம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். எண்ணுக்கு பதில் 2 போட்டா செகண்ட் வேவை இங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அந்த லாம்டாவுக்கு பதில் 2πன்னு மாத்திட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் டம்மி பாயிண்ட், இதை பத்தி எல்லாம் பேச வரும்போது இதெல்லாம் டம்மி பாயிண்ட். இந்த பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஐமேக்ஸ், இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை உருவாக்குறதுக்கு நான் என்ன பண்றேன், கிராஃபிக்லாவும் ஒர்க் பண்றேன், மேத்தமெட்டிக்லாவும் ஒர்க் பண்றேன். பட் என் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிராஃப் வச்சு தான் அதிகமா சொல்லியிருக்கேன். மேக்ஸ் வச்சு என்ன பண்ணலன்னா சொல்லலை. தேவைப்பட்டா நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன், ஃபியூச்சர்ல தேவைப்படும். அதனால நான் ப்ரெசென்ட்லயே என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குல்ல, இது ஏறக்குறைய கோரஸ் பாடுற மாதிரி. இப்ப நீயும் நானும் கோரஸா பாடுறோம், ஒரே மாதிரி பாடுறோம், ஒரே பாட்டை பாடுறோம் அப்படின்னா கேட்கிறவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப பீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். நீ பார்த்திருப்ப, கோரஸ் பாடுறவங்க ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் பாடுவாங்க. 2-3 பேர் பாடினாவே நிறைய பேர் பாடின மாதிரி ஒரு ஃபீலை என்ன பண்ணணும், அப்சர்வருக்கு உருவாக்கும். கரெக்டா பாடணும், ஒரே மாதிரி ஆரம்பிச்சு ஒரே மாதிரி முடிக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வரும். ஸோ இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சவுண்டை பொறுத்தவரையும் கோரஸ் பாடுறது வந்து நல்ல எக்ஸாம்பிள். இதே லைட்னு வச்சுக்கோங்களேன், 2 லைட்டை நீ இந்த மாதிரி ஆட் பண்ணா ரிசல்ட்னால வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். லைட்டை வச்சு இந்த டைட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா இமேஜின் பண்ணலாம், சவுண்டை வச்சு இமேஜின் பண்ணலாம். ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது ஆடிங் ஆஃப் 2 வேவ்ஸ். அப்ப ஏதோ 2 வேவை ஆட் பண்ணும். 2 வேவை நீ இந்த ஆஸ்பெக்ட்ல ஆட் பண்ணனா உனக்கு ரிசல்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு. அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்றோம். அதுல எனக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னா, இந்த ஆம்பிளிட்யூட் முக்கியம், இதை ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி வருங்கிறது முக்கியம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட ஜெனரல் பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னங்கிறது முக்கியம். நான் இந்த இடத்துல இந்த டயக்ராமுக்கான பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ஜெனரலுக்கு மாத்தி எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகேவா? டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சாட் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சாட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும், அடுத்து மூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம அடுத்த ஸ்பெஷல் கேஸ் போயிடலாம். அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்ப நம்ம அடுத்த ஸ்பெஷல் கேஸ்க்குள்ள போக போறோம், விச் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்படின்னா என்ன? நான் as usual என்ன பண்ணிட்டேன்னா, இன்டர்ஃபரன்ஸ்னாவே 2 லைட் வேவை இல்ல 2 சவுண்ட் வேவை நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் லைட் வேவ் வரைஞ்சிட்டேன். ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் லைட் வேவை முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைட் வேவோட மேக்ஸிமம் வேல்யூ A1. இதை ஈக்குவேஷனா மாத்தினா y1 is equal to A1 sin ωt வரும். A1 ஸ்கொயர் பண்ணோம்னா முதல் லைட் வேவோட இன்டென்சிட்டி I1 கிடைச்சிடும். ஸோ 1 முடிச்சாச்சு. அடுத்து நான் ரெண்டாவது லைட் வேவ் வரையணும். ரெண்டாவது லைட் வேவை நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ரிசல்ட் வேணும் அப்படின்னா
நான் முதல் லைட் வேவோட நெகட்டிவ் சைக்கிள் எப்போ வருதோ அப்ப ரெண்டாவது லைட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் ஆரம்பிக்கணும். அப்படி பாக்குறப்ப முதல் லைட் வேவோட நெகட்டிவ் சைக்கிள் இங்க வருது. அப்ப நான் இங்க இருந்து ரெண்டாவது லைட் வேவோட பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம். முதல் லைட் வேவோட நெகட்டிவ் சைக்கிள் இங்க வருது. அப்ப இங்க இருந்து கூட நான் ரெண்டாவது லைட் வேவோட பாசிட்டிவ் சைக்கிளா ஆரம்பிக்கலாம். ஸோ வி நீட் டு கெட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ரிசல்ட் அப்படின்னா we should start second wave while the negative cycle of first wave. ஸோ இதான் கண்டிஷன். கன்ஸ்ட்ரக்டிவ்ல பாசிட்டிவ் வரப்பே ஸ்டார்ட் பண்ணும். டிஸ்ட்ரக்டிவ்ல முதல் லைட் வேவோட நெகட்டிவ் வரப்ப நீங்க ரெண்டாவது லைட் வேவோட பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணும். இதோட மேக்சிமம் வேல்யூ A2. அப்ப இந்த A2 ஸ்கொயர் பண்ணா இந்த வேவோட இன்டென்சிட்டி I2 கிடைச்சிடும். இப்ப இந்த செகண்ட் வேவை நீங்க மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதே லாஜிக் தான். A2 sin ஒமேகா t. பட் பைல ஸ்டார்ட் ஆகுது, ஆர்ஜினை விட்டு லேட்டா ஸ்டார்ட் ஆகுது, அதனால -π. ட்ரிக்னாமெட்ரி படி சைன் தீட்டா -180ங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. அதனால எனக்கு Y2 செகண்ட் வேவோட ஈக்குவேஷன் -A2 sin ஒமேகா டின்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நான் கிராஃபிக்லாம் வரைகிறேன், பேரலா மேத்தமெட்டிக்கலாவும் எழுதிக்கிட்டே போறேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் வேவையும் ரெண்டாவது வேவையும் கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுதோ அதை மீட்டர்லையும் ரேடியன்லையும் சொல்லணும். மீட்டர்ல சொன்னா பாத் டிஃபரன்ஸ், ரேடியன்ல சொன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்போ முதல் வேவையும் ரெண்டாவது வேவையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ல இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியுது, செகண்ட் வேவ்ல அந்த போர்ஷன் மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது. எய்தர் செகண்ட் வேவ்ல மிஸ் ஆயிருக்கிற போர்ஷன் இதுல ஃபர்ஸ்ட் வேவ்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷன், அதோட சைஸ் என்னவோ அதை அப்படியே மீட்டர்ல எழுதுங்க. பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஹாஃப் வேவ் இருக்கு. ஃபுல் வேவ்னா லேம்டான்னு போடலாம், ஹாஃப் வேவ்னு இருக்கிறதுனால நான் λ/2ன்னு போடுறேன். அப்ப இந்த λ/2 தான் பாத் டிஃபரன்ஸ். இதுல இருக்கிற லாம்டாவுக்கு பதில் 2π போட்டா 2π/2 இஸ் ஈக்குவல் டு பைன்னு வரும். இந்த பை தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, ஆனா ரொம்ப சிம்பிள். ரெண்டு வேவையும் கம்பேர் பண்ணுங்க, அந்த கம்பேரிசன்ல இல்ல ரெண்டு வேவையும் அப்சர்வ் பண்ணுங்க, அதுல என்ன சேஞ்சஸ் தெரியுதோ, கம்பேர் பண்றப்ப என்ன சேஞ்சஸ் தெரியுதோ அந்த சேஞ்சஸை மீட்டர்ல சொல்லிட்டீங்கன்னா பாத் டிஃபரன்ஸ், அது ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டா ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ அதையும் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன, இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணா என்ன ஆகும்னா ரிசல்ட் ரெடியூஸ் ஆயிடும். ஏன் ரெடியூஸ் ஆகுதுன்னா நம்ம ஆட் தான் பண்றோம். ஆட் பண்றப்போ முதல் வேவோட நெகட்டிவ் சைக்கிளும் ரெண்டாவது வேவோட பாசிட்டிவ் சைக்கிளும் ஆட் ஆகுது. ஸோ மைனஸும் பிளஸும் சேர்றதுனால ரிசல்ட் மினிமைஸ் ஆயிடும். அந்த மினிமைஸ்டு ரிசல்ட்டை தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். நீங்க இப்படி கூட வரையலாம், இப்ப நான் வரைஞ்சிருக்கிற மாதிரியும் வரையலாம், இல்ல கீழே இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் மினிமைஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இம்பார்ட்டன்ட்டே தவிர ரிசல்ட்டை எப்படி வரைகிறோங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க பாசிட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா நெகட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா அது இஷ்யூ கிடையாது. நாம பிளான் பண்ணிருக்கிறத ஆட் பண்ணணுங்கிறது. நெகட்டிவ் சைக்கிளும் பாசிட்டிவ் சைக்கிளும் ஆட் ஆகி ஓவரால் ரிசல்ட் ரெடியூஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சைக்கிளும் இந்த பாசிட்டிவ் சைக்கிளும் ஆட் ஆகி ஓவரால் ரிசல்ட் என்ன ஆயிருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கும். பேர்லயே இருக்கு டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்ட்டு. ஸோ அதனால ரெண்டு சவுண்ட் வேவ் ரெண்டு லைட் வேவ் ஆட் பண்றப்ப நம்மளுக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருந்தது அப்படின்னா ரிசல்ட் ஹெவியா ரெடியூஸ் ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதனால இதோட ஆம்பிளிடியூட் எய்தர் A1 - A2ன்னு போடலாம், இல்லைன்னா A2 - A1ன்னு போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிக்கணும், அதான் லாஜிக். அப்ப A1 - A2ன்னு போட்டாலும் எனக்கு ஓகே தான், A2 - A1ன்னு போட்டாலும் ஓகே. இப்ப இது வந்து கிராஃபிக்லா. அப்படியே மேத்தமெட்டிக்கலா போறோம். மேத்தமெட்டிக்கலா இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்ணணும். அப்போ y1 + y2 = yன்னு வரும். சப்போஸ் A1ம் A2ம் ஈக்குவல் நான் போட்டேன்னா ரிசல்ட்டே எனக்கு சுத்தமா வராது. நீங்க இங்கே பாருங்களேன், A1 - A2 இருக்கு பாத்தீங்களா, இந்த A1ம் A2ம் ஈக்குவலா இருந்தா இது 0 ஆயிடும். 0 ஆயிடுச்சுன்னா சுத்தமாவே ரிசல்ட் வராது. இது லைட்டா எக்ஸாம்பிள வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீ ஒரு ரூம்ல ரெண்டு லைட்டை ஆன் பண்ற, ஆனா ரூம் இருட்டா இருக்கும். எப்பனா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருந்தது. அப்ப நம்ம கமர்ஷியலா இதை செஞ்சு பார்க்க முடியாது. லேப்ல இந்த மாதிரியான டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பாசிபிள், சவுண்ட்லயும் சரி லைட்லயும் சரி. ஆனா நம்ம வீட்லயோ இல்ல ஒரு பொது இடத்துலயோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை பெருசா பார்க்க முடியாது. கன்ஸ்ட்ரக்டிவ் தான் மேக்சிமம் நடந்திருக்கும். ரெண்டு லைட் ஆட் பண்ணா ரிசல்ட் வந்து குறையணும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன் ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கம்மி. பட் இன் லேப்ல நாம என்ன பண்ணலாம்னா செய்யலாம். இதான் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ்னா ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்ட்ரக்டிவ்னா ரிசல்ட் டிக்ரீஸ் ஆகுது. ரிசல்ட்டோட ஆம்பிளிடியூட் A1 - A2, ஆம்பிளிடியூட ஸ்கொயர் பண்ணா எனக்கு இன்டென்சிட்டி கிடைச்சிடும். ரிசல்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நான் இன்டென்சிட்டியை I மினிமம் எடுப்பேன்.
அப்ப ஐ மினிமமோட வேல்யூ என்ன? A1 - A2 ஹோல் ஸ்கொயர். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாத் டிஃபரன்ஸும் ஃபேஸ் டிஃபரன்ஸும் இருக்கு. ஆல்ரெடி நாம அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா λ/2 இருக்கு. ஃபேஸ் டிஃபரன்ஸ் πன்னு இருக்கு. ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாத் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல இருக்கிற லாம்டாவுக்கு பதில் 2π போட்டா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதனால நீங்க பாருங்களா, பாத் டிஃபரன்ஸ் λ/2 இங்க எழுதியிருக்கேன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 2π/2 மாத்திருப்பான். இந்த லாம்டாவுக்கு பதில் 2πன்னு மாத்தி விட்டுருப்பான். அப்ப பாத் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நான் இங்க எழுதியிருக்கிற பாத் டிஃபரன்ஸும் இங்க எழுதியிருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸும் இந்த டயக்ராம் வருது. நாளைக்கு நீங்க செகண்ட் வேவை இங்க ஸ்டார்ட் பண்ணாம இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்ப பாத் டிஃபரன்ஸ் மாறும். செகண்ட் வேவை நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணாம இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, முதல் வேவோட நெகட்டிவ் சைக்கிள் இங்க வரும். அங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னும் மாறும். அப்போ முதல் வேவோட நெகட்டிவ் சைக்கிள் எங்க வருதோ அங்கதான் ரெண்டாவது வேவோட பாசிட்டிவ் சைக்கிள் ஆரம்பிக்கணும். நீ அதை ஆரம்பிக்கிற இடத்த மாத்தினா இந்த பாத் டிஃபரன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். நீ இங்க ஸ்டார்ட் பண்ணாம இங்க ஸ்டார்ட் பண்ணா 3λ/2 வரும். அடுத்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணா 5λ/2 வரும். அப்ப நீ செகண்ட் வேவோட பொசிஷனை மாத்த பாத் டிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நாம இப்ப எழுதியிருக்கிற λ/2 இந்த டயக்ராமுக்கு செட் ஆகும். நீ வேற இடத்துல மாத்திட்டேன்னா வேற ஆன்சர் வரும். அதனால நான் பாத் டிஃபரன்ஸை ஜெனரலைஸ்டா மாத்தி எழுதியிருக்கேன். அதுதான் இந்த 2n-1. இதுல n வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க n-க்கு பதில் 1 போட்டா இப்ப நம்ம டயக்ராம் ரிசல்ட் வரும். பாருங்க, செகண்ட் வேவ் இங்க ஸ்டார்ட் பண்ணா இருக்கும். n-க்கு பதில் 2 போட்டா செகண்ட் வேவ் இங்க ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா n-க்கு பதில் 0 போட முடியாது. 0 போட்டா நீங்க செகண்ட் வேவ் இங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். செகண்ட் வேவ் நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணனா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணணும். அப்ப டிஸ்ட்ரக்டிவ் நாம பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணா நாம என்ன பண்ணியாகணும்னா இங்க இருந்து தான் மினிமம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால n0 ஆரிஜின்ல ஸ்டார்ட் பண்ற பாசிபிலிட்டியே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. அதனாலதான் நான் n = 1 அப்படிங்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ், ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ், இதை நான் வந்து ஒரு டயக்ராமுக்கு காமிச்சிட்டு ஜெனரலைஸ்டா மாத்திருக்கேன். ஜெனரலைஸ்டா மாத்தின இடத்துல உனக்கு லைட்டா புரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு, அன்ஈஸியா இருக்குன்னா அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது மாறாது. டிஸ்ட்ரக்டிவ்னா இதான் பாத் டிஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ்னா n λ தான் பாத் டிஃபரன்ஸ். அது எப்பயும் சேஞ்ச் ஆகாது. அதனால நீ அதை என்ன பண்ணிக்கலாம்னா மைண்ட்ல ரீடைன் பண்ணிக்கலாம், மக்கப் கூட பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நான் சொன்ன மாதிரி புக்ல சொல்லியிருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா தான் கொடுத்துருப்பாங்க. நான் உனக்கு ப்ராப்பர் பேக்கப்போட சொல்றேன். ஸோ அதனால கண்டிப்பா புரியும். அதுலயும் உனக்கு புரியலனாலும் பெருசா என்ன கிடையாதுன்னா இஷ்யூஸ் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு சில ட்விஸ்டட் ப்ராப்ளத்துல இது தேவைப்படுறப்ப நம்ம இன்னொரு தடவை கூட பார்த்துக்கலாம். ஸோ அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுங்கிற ஸ்பெஷல் கேஸ்ல எனக்கு ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா ஒன்னோட ஒன்னு ஆட் ஆகி ஹெவியா மாறுது. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுங்கிற ஸ்பெஷல் கேஸ்ல எனக்கு ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுறப்ப சப்ராக்ட் ஆகி ரெடியூஸ் ஆயிருக்கு. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல வர இன்டென்சிட்டியை மினிமம் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்டிவ்ல வர இன்டென்சிட்டியை மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். அப்புறம் நம்மளோட டயக்ராம பேஸா வச்சுக்கிட்டு பாத் டிஃபரன்ஸ்னா என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம டயக்ராமுக்கு கண்டுபிடிச்சதை பேஸா வச்சுக்கிட்டு ஜெனரலைஸ்டா மாத்திருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாத் டிஃபரன்ஸ் n-λ, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாத் டிஃபரன்ஸ் 2n-1 λ/2. பாத் டிஃபரன்ஸ்ல உள்ள லாம்டாவுக்கு பதில் 2πன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துடும். ஆல்ரெடி போன கிளாஸ்ல சிங்கிள் வேவ் ஈக்குவேஷனே இந்த பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ப்ராப்ளமும் டீல் பண்ணிருக்கோம். நீ அதோட விட்டுறலாம், அதை இங்க உள்ள எடுத்துட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டு வேவ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கம்பேர் பண்ணி நீங்க பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் டிஸ்ட்ரக்டிவ். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சாட் பண்ணி. இது ரெண்டுமே ஸ்பெஷல் கேஸ் தான். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ் ரெண்டுமே என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கேஸ் தான். நாம ஜெனரல் கேஸை இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். எல்லா புக்லயும் ஜெனரல் கேஸை தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஜெனரல் கேஸோட ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேஸை ஒரு ஒன்லைன் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அப்ப நம்ம இப்ப ஜெனரல் கேஸ்க்குள்ள போவோம். திருப்பி நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு டைட்டில் போடணும். ஜெனரல் கேஸை தான் நான் கேஸ் 3ன்னு போட்டிருக்கேன். இதுதான் மெயின் கேஸ். அஸ் யூஸ்வல் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் லைட் வேவ் வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லைட் வேவ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஃபர்ஸ்ட் லைட் வேவோட மேக்ஸிமம் வேல்யூ A1. லைட்னு சொல்லலாம், இல்லைன்னா சவுண்டுன்னு சொல்லிக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு இன்டென்சிட்டி கிடைச்சிரும். அப்ப இன்டென்சிட்டி I1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A1 ஸ்கொயர்ட். இதை நான் மேத்தமெட்டிக்கலா எழுதணும். ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால A1 sin ஒமேகா டின்னு எழுதிட்டேன். இப்ப செகண்ட் வேவை வரையணும். செகண்ட் வேவை எங்க இருந்து வேணாலும் வரையலாம். ஸ்பெஷல் கேஸ்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லைட்டோட இல்ல ஃபர்ஸ்ட் சவுண்டோட பாசிட்டிவ் வர்றப்ப வரையணும். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வேவோட நெகட்டிவ் வர்றப்ப வரையணும் அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்க ரிஸ்ட்ரிக்டடா வரைஞ்சிங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் கேஸா மாறிடும். கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவோட ரிசல்ட்டை நம்மளுக்கு என்ன பண்ணா கொடுக்கும். நம்ம அப்படி போகக்கூடாது. அது டெஃபினட்டா ஸ்பெஷல் கேஸ். ஸ்பெஷல் கேஸுங்கிறது அவ்வளோ ஈஸியா ரியல் டைம்ல பாசிபிளே கிடையாது. நம்ம ரொம்ப மெனக்கட்டாதான் ஸ்பெஷல் கேஸ் என்ன பண்ண முடியும்னா லேப்லையும் உருவாக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஜென்ரல் கேஸுக்கு தான் போகணும். ரெண்டு வேவை ஆட் பண்றதுக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வேவை வரைஞ்சிட்டேன், ரெண்டாவது வேவை வரையணும். எங்க இருந்து வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ஆரம்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் ஸ்டார்ட்ல பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ரேண்டமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் வேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பாக்குறப்ப நான் என்ன பண்றேன்னா செகண்ட் வேவை இங்க இருந்து வரேன். அவ்வளவுதான். இந்த செகண்ட் வேவோட மேக்ஸிமம் வேல்யூ A2. இதை ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி I2 கிடைச்சிரும். அப்ப A2 ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I2. இதுல முதல் வேவையும் ரெண்டாவது வேவையும் கம்பேர் பண்றப்ப ஒரு சேஞ்ச் தெரியுது, ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ ஒரு மாற்றம் தெரியுது. அந்த மாற்றத்தை ரேடியன்ல சொன்னா அதுக்கு பேர் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதை சைங்கிற சிம்பிள்ல டினோட் பண்றான். மீட்டர்ல சொன்னா அதுக்கு பேர் பாத் டிஃபரன்ஸ். அதுக்கு நான் எக்ஸ்னு சிம்பிள் எடுத்துக்கிறேன். இதே கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்ல அதை நம்மளால கண்டுபிடிக்க முடிச்சு. இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெண்டாவது வேவை எப்படி ஸ்டார்ட் பண்றோம், ரேண்டமா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றோம். அதனால நீங்க ஜெனரலைஸ்டா இதை எழுதுனா போதும். இப்ப இந்த ரெண்டாவது வேவோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். Y2 is equal to A2 sin ஒமேகா டி மைனஸ் I. லேட்டா ஸ்டார்ட் ஆகுது, அதனால மைனஸ் போட்டிருக்கேன். ஸ்டார்ட் ஆகுற இடம் சைன் நம்ம அசியூம் பண்ணிருக்கிறதுனால மைனஸ் சைன் போட்டோம். இதே கன்ஸ்ட்ரக்டிவ்ல நம்ம இங்க 2 பைன்னு போட்டோம், டிஸ்ட்ரக்டிவ்ல பைன்னு போட்டோம். ஏன்னா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். ஜெனரல் கேஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால நான் ஜெனரலைஸ்டாவே எழுதி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு வேவையும் என்ன பண்ணியாச்சுன்னா கிராஃபிக்கலாவும் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு, மேத்தமெட்டிக்கலாவும் என்ன பண்ணியாச்சுன்னா ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். இங்கதான் பிரச்சனை வருது. இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்ணி ரிசல்டன் கிராஃப் வரைகிறது கொஞ்சம் டஃபா இருக்கும். நீங்க இந்த ரெண்டு வேவையும் கிராஃப் சீட்ல வரைஞ்சு அக்யூரேட்டா பார்த்து ரிசல்டன் கிராஃப் வரையும். ஸோ அப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்ணி ரிசல்டன் கிராஃப் வரைகிறது கொஞ்சம் டஃபா இருக்கிறதுனால நான் கிராஃபிக்கல் மோடுக்கு போகாம மேத்தமெட்டிக்கல் மோட்ல ஆன்சர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல செட் ஆகல, ரிசல்ட் வரைகிறதுக்கு செட் ஆகல. ஏன்னா டஃப். நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு வேவும் ரேண்டமா ஆட் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டிவ் மாதிரியோ டிஸ்ட்ரக்டிவ் மாதிரியோ ஸ்பெசிபிக்கா ஆட் ஆகலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம ஈஸியா ரிசல்ட் வரைஞ்சிடலாம். இங்க ரேண்டமா ஆட் ஆகுறதுனால என்னால என்ன பண்ண முடியலன்னா ரிசல்ட்டை வரைய முடியல. அதனால நான் மேத்தமெட்டிக்கலா போறேன். மேத்தமெட்டிக்கலா ரிசல்ட் ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா Y1 + Y2. ஸோ Y1க்கு பதில் A1 sin ஒமேகா டி, Y2க்கு பதில் A2 sin ஒமேகா டி மைனஸ் I ஆட் பண்றேன். இதுக்கப்புறம் இதுல சில ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணி நாம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணா இந்த ரிசல்ட் ஒய்ல ஒரு ஆம்பிளிடியூட் வரும். அது என்ன ஆம்பிளிடியூடு? இப்ப Y1 பொறுத்தவரை A1 தான் ஆம்பிளிடியூட், வேவ் 2 பொறுத்தவரை A2 தான் ஆம்பிளிடியூட். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் ஒரு வேவ் டயக்ராம் வரும். அது நம்மளால வரைய முடியல. அப்ப அதுல ஒரு ஆம்பிளிடியூட் இருக்கும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. பாருங்க, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல ஆம்பிளிடியூட் என்ன வந்திருக்கு? A1 - A2ன்னு வந்திருக்கு. இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல ஆம்பிளிடியூட் என்ன வந்துச்சு? A1 + A2ன்னு வந்து. அப்ப டெஃபினட்டா ரிசல்ட் should have some amplitude. அதே மாதிரி இந்த ஜெனரல் கேஸ்ல எனக்கு ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட்டுக்கு ஒரு ஆம்பிளிடியூட் இருக்கும். அந்த ஆம்பிளிடியூடோட ஃபார்முலா தான் √A1² + A2² + 2A1 A2 cos. இது எப்படி வந்துச்சு? இதை சிம்பிளிஃபை பண்ணா வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஆன்சர் வரும். அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபை நான் நோட்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கேன். உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது தேவை கிடையாது. 12th பிசிக்ஸ்லயும் இதே டைட்டில் வரும். 12thலயே அந்த தியரி தேவைப்படாது, அந்த ப்ரூஃப் தேவைப்படாது. அதனால நீங்க தாராளமா என்ன பண்ணா போதும், இதுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டா இந்த ரிசல்ட்டுக்கு வந்துட்டா போதும். உட்கார்ந்து மாங்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் நான் ப்ரூஃப் என்ன பண்ணிருக்கேன்னா உனக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். நோட்ஸ்லயே என்ன பண்ணிருக்கேன்னா சேர்த்திருக்கேன், ப்ரூஃப்னு கொடுத்துருப்பேன். பார்த்தா புரியும், பட் மேண்டேட்டரி கிடையாது. அதை நீ வந்து பயங்கரமா படிச்சு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறதுனால பெருசா வந்து நாலேஜ் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அது மேக்ஸ் தான்.
சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதை சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்றதுங்கிறது அதுல போட்டிருப்பேன். பட் எனக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ரிசல்ட்டோட ஆம்பிளிடியூட் தான். இந்த ரிசல்ட்டோட ஆம்பிளிடியூட ஸ்கொயர் பண்ணா எனக்கு இன்டென்சிட்டி கிடைச்சிடும். அப்ப இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. இதான் என்ன அப்படின்னா ஜெனரல் கேஸ். இந்த மாதிரிதான் புக்ல இருக்கும். என்ன ஒரு 2 ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ண மாதிரி காமிச்சிட்டு இங்க வந்துருவாங்க. அது கூட தேவையில்ல. நீ இதுக்கு அடுத்து என்ன பண்ணிடலாம்னா நேரா இங்க வந்துடலாம். அதை ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி கிடைச்சிருச்சுன்னா அடுத்து இங்க வந்துடலாம். இந்த மாதிரி கிராஃப் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃப் வரைகிறது டஃப்னு நான் சொல்லியிருக்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இன்டர்ஃபரன்ஸுங்கிற டைட்டில் இப்போ என்ன ரைட் சைட் ஆஃப் டிஸ்பிளே தெரியுதோ அது மட்டும் தான் இருக்கும். அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஒன்லைனா கன்ஸ்ட்ரக்டிவையும் டிஸ்ட்ரக்டிவையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற சைனா என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ். இந்த சைக்கு பதில் 0, 2π 4π எல்லாம் போட்டா உனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் வந்துடும். அதை நான் இங்க எழுதல, பட் இப்படி போட்டா கன்ஸ்ட்ரக்டிவ் வரும். சைக்கு பதில் 0, 2π இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் வரும். செக் பண்ணி பாருங்களேன். சைக்கு பதில் 0 போட்டா என்ன வரும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல cos 0ன்னு வந்துடும். cos 0ங்கிறது 1. அப்ப இதுக்கு பதில் 1 வந்துருச்சுன்னா இந்த காஸ் சை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதில் 1 வந்துருச்சுன்னா ரிமைனிங்லாம் பார்க்க எப்படி இருக்கும்னா a plus b whole square ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப a1 plus a2 whole square வரும். a1 plus a2 whole squareங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவோட ரிசல்ட். இதே மாதிரி நீங்க வந்து சைக்கு பதில் π 2π அந்த மாதிரி போடாம, சாரி π 3π அந்த மாதிரி போடுங்க. 0, 2π 4π அப்படி போடாம π 3π அந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. இப்ப நீ பை போட்டு பாரு என்ன வரும்னு பாருங்க. ஸோ பை போட்டா cos 180ன்னு வரும். cos 180 வந்து -1. அந்த மைனஸையும் இந்த பிளஸையும் மல்டிப்ளை பண்றப்ப இங்க மைனஸ் ஆயிரும். அப்ப பார்க்க a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அப்ப இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a1 - a2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். a1 plus a2 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட ரிசல்ட். a1 - a2 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட ரிசல்ட். இவ்வளவுதான் புக்ல கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்க்கு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இது பத்தாது. இதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள போய் ட்விஸ்டட் ப்ராப்ளத்தை டீல் பண்ண முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன, டிஸ்ட்ரக்டிவ்னா என்னங்கிறத டீடைல்டா டீல் பண்ணிட்டு அதுல பாத் டிஃபரன்ஸ்னா என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்னங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ட்விஸ்டட் ப்ராப்ளம் டீல் பண்றதுக்கு ஈஸியா. பட் புக்ல இருக்கிறது இப்ப நான் ரைட் சைட்ல என்ன காமிச்சிருக்கேன்னா அதான் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இன்டர்ஃபரன்ஸோட தியரி. கொஞ்சம் நாம டைம் எடுத்திருக்கோம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் டீடைல்டா படிச்சதுனால நம்மளுக்கு டைம் ஆயிருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் டீடைல்டா படிச்சதுனால இது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. கிராஃப் வரைய முடியல, பண்ண முடியலன்னா மேத்தமெட்டிக்கலா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அதனாலதான் கன்ஸ்ட்ரக்டிவ்லையும் டிஸ்ட்ரக்டிவ்லையும் கிராஃபிக்கல் ரிசல்ட்டை மட்டும் காமிக்காம என்ன பண்ணிருக்கேன்னா மேத்தமெட்டிக்கல் ரிசல்ட்டையும் பேரலா காமிச்சிருக்கேன். ஸோ அதனால எல்லாமே இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா கன்வின்ஸ்டாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். பெருசா என்ன ஆகாதுன்னா கன்ஃபியூஷனோ டவுட்டோ எல்லாம் என்ன ஆகாதுன்னா வராது. ஸோ அப்போ அவங்க ப்ராப்ளம்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா மேக்சிமா மினிமான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்தந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம ரேண்டமா 2 வேவ் ஆட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்கன்னா இப்ப கடைசியா இன்டென்சிட்டியோட ஃபார்முலா பார்த்தோம்ல, a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos i, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா சாட் பண்ணிருங்க. ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். டவுட் இல்லைன்னா சாட் பண்ணுங்க. கிளியரா? ஒரு சில பேர் தான் சாட் பண்றீங்க, ஒரு சில பேர்லாம் சும்மாவே இருக்கீங்க. சரி, ஓகே. சரி, இப்ப ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். Two periodic waves of intensities I1 and I2 pass through a region at the same time in the same direction. The sum of maximum and minimum intensities is. அதாவது 2 வேவோட இன்டென்சிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது 2 என்ன ஆகுதுன்னா ஒரு ரீஜன், ஒரு ஸ்பேஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுது.
எப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல ஒரே டைம்ல ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பா ஆட் ஆவாங்க. அப்படி ஆட் ஆகுறப்ப மேக்சிமமும் வரலாம், மினிமமும் வரலாம். சப்போஸ் மேக்சிமம் வருது, ஆல்சோ மினிமமும் வருது, அத ரெண்டையும் சம் பண்ணா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் மேக்சிமமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a1 plus a2 ஹோல் ஸ்கொயர். மினிமமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a1 minus a2 ஹோல் ஸ்கொயர்டு. அப்ப i is equal to a1 சாரி இல்லைன்னா i max plus i minimum இதானே கேட்டிருக்காங்க. அப்ப i max plus i minimum is equal to a1 plus a2 ஹோல் ஸ்கொயர் plus a1 minus a2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்? a plus b ஹோல் ஸ்கொயருக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது a minus b ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப a plus b ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்? a1 ஸ்கொயர் plus a2 ஸ்கொயர் plus 2a1 a2ன்னு வரும். அதே மாதிரி a1 ஸ்கொயர் plus a2 ஸ்கொயர் minus 2a1 a2ன்னு வரும். இதுல plus 2a1 a2 minus 2a1 a2 கேன்சல் ஆயிரும். அப்ப a1 ஸ்கொயர் plus a1 ஸ்கொயர் 2a1 ஸ்கொயர்னு வரும். a2 ஸ்கொயர் plus a2 ஸ்கொயர் 2a2 ஸ்கொயர்னு வந்துடும். ரெண்டுலையுமே 2 காமனா இருக்கு, அது வெளியே எடுத்துடலாம். a1 ஸ்கொயர்ங்கிறது இன்டென்சிட்டி i1, a2 ஸ்கொயர்ங்கிறது இன்டென்சிட்டி i2. ஏன்னா ஆம்பிளிட்யூட ஸ்கொயர் பண்ணா இன்டென்சிட்டி வரும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அது நம்ம சவுண்ட் லெவல்லே பார்த்தாச்சு. இன்னைக்கு எல்லா டயக்ராம்லையும் நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ a1 ஸ்கொயருக்கு பதில் i1, a2 ஸ்கொயருக்கு பதில் i2ன்னு போட்டால் ரிசல்ட் வந்துடும். ரொம்ப சாதாரணமான கேள்விதான். இந்த மாதிரியான டைட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில ட்விஸ்டட் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. மித்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். i max plus i minimum, அதாவது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி மினிமம் இன்டென்சிட்டியோட சமேஷன் கேட்டிருக்காங்க. அதுதான் மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு இதான் ஃபார்முலா, மினிமம் இன்டென்சிட்டிக்கு இதான் ஃபார்முலா. சமேஷன் பண்ணா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வருது. டவுட் இருந்தா கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. அடிஷனல் ப்ராப்ளத்துல தான் ஒரே ஒரு 2 ட்விஸ்டட் ப்ராப்ளம் இருக்கும் இந்த டைட்டில்ல. மற்றபடி மித்த இந்த நோட்ஸ்ல பாக்குற ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியா தான் இருக்கும். அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. A point source emits sound equally in all directions in a non-absorbing medium. 2 points P and Q are at distance of 2 meter and 3 meter respectively from the source. The ratio of the intensities of the waves at P and Q is. அதாவது ஒரு பாயிண்ட் சோர்ஸை சவுண்டை கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் ஆன சவுண்டு எல்லா டைரக்ஷன்லையும் டிராவல் ஆகுது. 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பின்னு ஒரு அப்சர்வர் இருக்காரு, 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கியூன்னு ஒரு அப்சர்வர் இருக்காரு. அந்த அப்சர்வருக்கு அந்த சவுண்டோட ஆடியோ லெவல் எப்படி கேட்கும் அதை கண்டுபிடிச்சு ரேஷியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டைட்டிலோட கொஸ்டின் கிடையாது. இன்டர்ஃபரன்ஸுங்கிற டைட்டிலோட கொஸ்டின் இது கிடையாது. இது ஆடியோ லெவல்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் லெவல் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த இடத்துல வர கொஸ்டின்ஸ் தான். ஒரு சோர்ஸ் சவுண்டை கிரியேட் பண்ணுது, சோ தட் அது எல்லா பக்கமும் போகுது. 2 மீட்டர்ல ஒரு அப்சர்வர் உட்கார்ந்து இருக்காரு, 3 மீட்டர்ல ஒரு அப்சர்வர் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இந்த அப்சர்வருக்கு ஆடியோ எப்படி கேட்கும், ஆடியோ லெவல தான் இன்டென்சிட்டின்னு சொல்றோம். எப்படி கேட்குங்கிறத ரேஷியோ போட்டு காமி அப்படிங்கிறாங்க. அப்சர்வர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. இது நாம எங்க பார்த்தோம்? இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் லெவலுங்கிற அந்த டைட்டில் பார்த்துட்டோம், செகண்ட் டைட்டில். அதுல நாம பார்த்தாச்சு, போன வாரமே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸா வச்சுக்கிட்டு ஆன்சர் எடுத்துடலாம். ஒரு அப்சர்வர் 2 மீட்டர்ல இருக்காரு, அப்ப ஆர் ஸ்கொயருக்கு பதில் 2 ஸ்கொயர். இன்னொரு அப்சர்வர் 3 மீட்டர்ல இருக்காரு, அப்ப ஆர் ஸ்கொயருக்கு பதில் 3 ஸ்கொயர். அப்ப 1/2 ஸ்கொயர் ரேஷியோ 1/3 ஸ்கொயர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 ஸ்கொயர் ரேஷியோ 2 ஸ்கொயர்னு வருது. 3 ஸ்கொயர்னா 9, 2 ஸ்கொயர்னா 4. அவ்வளவுதான் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான்ப்பா. இது ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி பார்த்த டைட்டில் சேர்த்திருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால இங்க சேர்த்திருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆடியோ லெவல் பத்தி நடத்துறப்ப சொல்லியிருந்தேன். நான் பேசுற ஆடியோ உங்களுக்கு கேட்கணும், உங்களுக்கு அது கிரேட்டரா கேட்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணா கிரேட்டரா கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். அதுலயே நான் சொல்லியிருந்தேன், I directly proportional to a ஸ்கொயரும் I directly proportional to 1/r ஸ்கொயரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதை வச்சு ஒரு குட்டி ப்ராப்ளம், இது ஒன்லைன் ப்ராப்ளம் தான், இது டஃப்லாம் சொல்லவே முடியாது. இதெல்லாம் பார்த்தவொடனே என்ன பண்ணா ஆன்சர் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.
ஸோ அடுத்த ப்ராப்ளம் போலாம். Two waves are represented by the equation y1 is equal to a sin omega t plus kx plus 0.57 meter and y2 is equal to a cos omega t plus kx meter, where x is in meter and t in second. The phase difference between them is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நாம சிங்கிள் வேவ்ல phase difference path difference பார்த்திருக்கோம், ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப ரெண்டு வேவ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு வேவையும் மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு வேவ் கொடுத்துட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க அந்த ரெண்டாவது வேவ்ல ஒரு பிராக்கெட்ல இருக்கு பாத்தீங்களா ஆங்கிள், அதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவோட ஆங்கிளை மைனஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த பிராக்கெட் கண்டென்ட்டை நீங்க மைனஸ் பண்ணிட்டா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். எது பெருசோ அதை வந்து சின்னதை மைனஸ் பண்ணுங்க. உனக்கு அது தெரியலன்னா நீ ரேண்டமா மைனஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஸோ அப்ப ரெண்டு வேவ் கொடுத்துட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டு வேவோட அந்த பிராக்கெட் கண்டென்ட் சைன் ஆஃப் காஸ் ஆஃப்னு இருக்கும், அந்த பிராக்கெட் கண்டென்ட்டை மைனஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும், அவ்வளவுதான் ஆன்சர். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. இப்படி ரெண்டு வேவ் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு வேவுமே சைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், இல்ல ரெண்டு வேவுமே காஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு வேவ் சைன் இன்னொரு வேவ் காசா இருந்தா இந்த காஸ் வேவை மாடிஃபை பண்ணிட்டு இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனே நான் எழுதிட்டேன். எனக்கு ஒன்னு ரெண்டுமே சைன் இருக்கணும், இல்ல ரெண்டுமே காசுன்னு இருக்கணும். இப்ப இந்த காஸ் செக்மெண்ட்டை நான் சைன் மாத்திட்டா ஒரு 90 உள்ள சேர்த்துறோம், அவ்வளவுதான். ஏன்னா சைன் 90 பிளஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இதை இந்த மாதிரி அப்டேட் பண்ணி எழுது. இப்படி அப்டேட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் அந்த லாஜிக் இப்ப நான் சொன்னல கொஸ்டின் வச்சு சொன்னால அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணுங்க. என்ன லாஜிக்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் சை இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷனோட இருக்கிற ஆங்கிள் வந்து ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ் பிளஸ் 5/2, இன்னொரு ஃபங்க்ஷனோட இருக்கிற ஆங்கிள் வந்து ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ் பிளஸ் 0.57. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா 5/2 மைனஸ் 0.57 வருது. 5/2ங்கிறது 3.14, 3.14/2ங்கிறது 1.57 வரும். 1.57 மைனஸ் 0.7 1 ரேடியன். ரொம்ப சிம்பிள் தான், இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணிக்கிறணும், ஒன்னு ரெண்டுமே சைன் இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே காசு இருக்கணும். இந்த மாதிரி ஒன்னு சைன் ஒன்னு காசுன்னு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஒரே மாதிரி மாத்தி, அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பிராக்கெட் கண்டென்ட்டை நீ சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா உனக்கு என்ன கிடைச்சிரும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. முடிஞ்சிருச்சு இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர், அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த ப்ராப்ளம் போலாமாப்பா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த क्वेश्चन போவோம். Two waves represented by y is equal to a sin omega t minus kx and y is equal to a cos omega t minus kx. ரெண்டு வேவோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஆர் சூப்பர் போஸ்ட், சூப்பர் பொசிஷன், சூப்பர் இம்போஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னா ஆட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இன்டர்ஃபரன்ஸ், இன்டர்ஃபயர், சூப்பர் போஸ், சூப்பர் இம்போஸ், சூப்பர் பொசிஷன் இந்த வார்த்தைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வேவ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ டூ வேவ்ஸ் பை represented by y is equal to a sin omega t minus kx and y is equal to a cos omega t minus kx are superposed. The resultant wave will have an amplitude அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு வேவையும் ஆட் பண்ணிட்டா வர்ற ரிசல்ட்டோட ஆம்பிளிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் ரிசல்ட் மேக்சிமான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆம்பிளிடியூட் வந்து a1 plus a2. ரிசல்ட் மினிமான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப ஆம்பிளிடியூட் வந்து a1 minus a2. இவங்க அப்படி மேக்சிமா மினிமாங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. மேக்சிமா மினிமாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம ரிசல்ட் கேட்டாங்கன்னா இது ஜெனரல் கேஸ்னு அர்த்தம். ஜெனரல் கேஸோட ஆம்பிளிடியூட் ஃபார்முலா எழுதணும். ஜெனரல் கேஸோட ஆம்பிளிடியூட் என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 காசு. இதே மேக்சிமான்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இப்படி எழுதலாம், a1 பிளஸ் a2 எழுதலாம். மினிமானா a1 மைனஸ் a2. இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். இப்ப இந்த கொஸ்டின்ல ஆம்பிளிடியூட் தானே கேட்டிருக்காங்க, அப்ப ரெண்டு வேவ் ஆட் பண்றப்போ ஒரு ஆம்பிளிடியூட் ஃபார்முலா இது. அப்ப நான் அதை இங்க எழுதிட்டேன், ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 காஸ் ஐ அப்படின்னு ஆம்பிளிடியூட் ஃபார்முலாவை நான் என்ன பண்ணிட்டேன் இந்த சைடு எழுதிட்டேன் பாருங்க. இப்ப இதுல சைனா என்னன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேவை ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க, அதை எழுதிட்டேன்.
ரெண்டாவது வேவையும் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கேன். ரெண்டாவது வேவ் காசுன்னு இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டுமே சைன் இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே காசு இருக்கணும். அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ரெண்டாவது வேவ்ல இருக்கிற காசை அடிச்சுட்டு நான் சைன்னு போட்டா ஒரு 90 சேர்த்துருவேன். போன ப்ராப்ளத்திலேயே பார்த்தோம் இது. ஸோ அதனால அதை மாத்திட்டேன் நான். உங்களுக்கு கொடுத்துருக்கிற நோட்ஸ்ல ஆல்ரெடி மாத்திருப்பேன், நான் இங்கே தப்பா எழுதியிருப்பேன். ஸோ அதனால சைன் அப்படின்னு மாத்திட்டு ஒரு 90 சேர்த்துட்டேன். இதுல இதான் பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் சை கிடைக்கும். ஸோ நான் இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அதுதான் நம்ம போன ப்ராப்ளத்துல பார்த்தது. அப்ப இதுல இருந்து இதை கழிங்க. ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் பை பை டூ மைனஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். அப்போ ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ரெண்டு சைட்லையும் கேன்சல் ஆயிரும். அப்ப பை பை டூன்னு வரும். இந்த பை பை டூ தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் சை. அதே நேரத்துல ஏ ஒன்னா யாரு, ஃபர்ஸ்ட் வேவோட ஆம்பிளிடியூட், அது ஏன்னு இருக்கு. ஏ டூனா யாரு, ரெண்டாவது வேவோட ஆம்பிளிடியூட், அதுவும் ஏன்னு இருக்கு. இது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ ஓவரால் ரிசல்ட் ஆம்பிளிடியூட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒனுக்கு பதில் ஏ டூக்கு பதில் திருப்பி ஏ ஒனுக்கு பதில் ஏ டூக்கு பதில் காஸ் சைக்கு பதில் இந்த சையோட வேல்யூ 90 இங்க போட்டேன். காஸ் 90 ஜீரோங்கிறதுனால இந்த டேமே ஜீரோ ஆயிரும். இதை சால்வ் பண்ணா ரூட் ஆஃப் 2a² வரும். இதை ஃபர்தரா சால்வ் பண்ணா 2a வரும். அவ்வளவுதான், இதான் ஆன்சர். ரெண்டு வேவை ஆட் பண்றாங்க. ரிசல்ட்டோட ஆம்பிளிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிசல்ட் மேக்ஸிமான்னு சொன்னாவோ இல்ல மினிமான்னு சொன்னாவோ நம்ம ஆம்பிளிடியூட ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். A1 + A2 A1 - A2ன்னு எழுதிடலாம். இங்க அப்படி சொல்லலைன்னா ஜெனரல் கேஸ்னு அர்த்தம். அதனால ஜெனரல் கேஸ்ல இருந்து ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். அந்த ஜெனரல் கேஸ் ஃபார்முலால சை வருது. சைனா ஃபேஸ் டிஃபரன்ஸ். ரெண்டு வேவ் கொடுத்துட்டாங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது போன ப்ராப்ளத்துல சொல்லியிருந்தேன். அந்த லாஜிக்கை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எடுத்தேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ இதோட இன்டர்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில ப்ராப்ளம்ஸ், அடிஷனல் ப்ராப்ளம்ஸ்ங்கிற நோட்ஸ், அந்த நோட்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப வரும், அப்ப பார்த்துக்கலாம். இப்போதைக்கு போதும். இப்ப நெக்ஸ்ட் போலாமா? இன்டர்ஃபரன்ஸோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னா, ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ் வித் சேம் ஃப்ரீக்வன்சி. இன்டர்ஃபரன்ஸ்னா ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ் வித் சேம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபரன்ஸோட அடுத்த டைட்டில் என்னன்னா பீட். ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ் வித் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி, அதான் பீட். ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ் வித் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. பாருங்க, ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ் வித் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த பீட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவுக்கு நம்பர் ஆஃப் பீட்ஸ் அப்படின்னு பேரு, இல்லைன்னா பீட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பீட் பர் செகண்ட்னு சொல்லலாம். பீட்டு, நம்பர் ஆஃப் பீட்டு, இல்லைன்னா பீட் பர் செகண்ட், இல்ல பீட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். அதுக்கான இந்த டேமுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ் வித் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சியா, அப்ப ரெண்டு வேவோட ஃப்ரீக்வன்சி மாறுமா, அதுல எது பெரிய ஃப்ரீக்வன்சியோ அதுல இருந்து சின்ன ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணிடும். அதனாலதான் நான் N1 டிஃபரன்ஸ் N2ன்னு எழுதியிருக்கேன். இந்த சிம்பிளை டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸோட மீனிங் என்னன்னா, இவங்கள யார் பெருசா இருக்காங்களோ அவங்கள இருந்து சின்ன நம்பரை கழிச்சு எழுதுன்னா. ஸோ பீட்டோட மீனிங் என்ன, பீட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அகைன் ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ் தான். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், இன்டர்ஃபரன்ஸை கம்பேர் பண்றப்ப ஆடிங் ஆஃப் டூ வேவ்ஸ் வித் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. அதனால ரெண்டு வேவோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னா டிஃபர் ஆகுது. அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி நீ மைனஸ் பண்ணி எழுதிட்டனா உனக்கு பீட் கிடைச்சிரும். That beat also called as number of beats or number of beats per second or beat frequency. எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். இதான்ப்பா பீட்டோட ஃபார்முலா. பீட்டை பொறுத்தவரை இது ஒண்ணுதான் ஃபார்முலா. பீட்ல ப்ராப்ளம் கேட்கறாங்கனாலும் நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான ப்ரூஃப் 100% தேவையில்லை. ஆனா நான் உனக்கு இன்னைக்கு நைட் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சு விடுவேன். அந்த டாக்குமெண்ட்ல அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. ஓகே தானே? ஸோ ப்ரூஃப் வந்து நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஒரு 2-3 ப்ரூஃப் வந்து உனக்கு நான் அடிஷனலா அனுப்பிச்சு விடுறேன். அது நீ தியரி எக்ஸாமுக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால இந்த ஃபார்முலாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நம்ப முடியலன்னா மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ப்ரூஃபை ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கலாம். மேக்ஸ் தான் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரி தான் டாமினேட் ஆயிருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஸோ அப்ப ரெண்டு வேவை ஆட் பண்ணணும், அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஸ்லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பீட்டை கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. இப்ப நான் என்ன இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கணும், இதை வச்சு பீட்டோட தியரியை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பீட்டுங்கிற கான்செப்ட் ரியல் டைம்ல எங்க இருக்கு, அதை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப
உங்கள்கிட்ட லேண்ட்லைன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல, நீங்க இமீடியட்டா பீட் செக் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் முடிஞ்சோன்னு செக் பண்ணி பாருங்க. லேண்ட்லைன்ல யாருக்காவது கால் பண்ணிருக்கு, உன் மொபைலையும் பக்கத்துல வச்சுக்கோ. உன் மொபைலுக்கு நீ லேண்ட்லைன்ல பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கால் வந்துச்சுன்னா, அப்போ உனக்கு லேண்ட்லைன் ரிசீவர்ல நீ கேட்டுக்கிட்டே இருப்பில்ல, இன்னொருத்தவங்களோட பேசிக்கிட்டே இருப்பில்ல, அது பேசிட்டே இருக்கிறப்போ உன் மொபைலுக்கு கால் வந்துச்சுன்னா உன் லேண்ட்லைன் ரிசீவர்ல ட்ரிக் ட்ரிக் ட்ரிக்னு சவுண்ட் வரும். அதுதான் பீட். இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு மொபைல்ல கால் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சிக்னல் மொபைலுக்கு வருதுன்னு அர்த்தம். சிக்னல்னா வேவ், அதோட ஃப்ரீக்வன்சி 5000. ஆல்ரெடி லேண்ட்லைன்ல நீ ஒரு கால் பேசிட்டு இருக்கேன்னா அது ஒரு சிக்னல்னு அர்த்தம். அப்ப சிக்னல்னா வேவ், அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது வந்து 5004ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 4 வருது. அந்த 4 தான் பீட்டு. அந்த பீட்னால உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் 4 டைம் என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் அந்த ட்ரிக் 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 ட்ரிக்னு அந்த 4 சவுண்ட்ஸ் வர்றதுக்கான காரணம். ஸோ இது நீ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லேண்ட்லைன் மொபைல் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். 2 மொபைலோட இதை செக் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஒரு லேண்ட்லைன் ஒரு மொபைல் இருந்ததுன்னா செக் பண்ணலாம். இது பீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சேனல் ஓடுது. அப்ப அந்த சேனலுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த சிக்னலை டிவி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும். இது ஒண்ணு. இப்போ உதாரணத்துக்கு டிவியோட ஃப்ரீக்வன்சி வந்து 6000. இப்போ ஓடிட்டு இருக்கிற சேனலோட ஃப்ரீக்வன்சி நான் 6000 ஃபீல் பண்ணிக்கிறேன். இப்போ மொபைல் பக்கத்துல இருக்கு, டிவிக்கு பக்கத்துல. அப்போ ஒரு கால் வருது. ஸோ அப்போ மொபைல்லையும் ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகுதுன்னு அர்த்தம். மொபைலோட ஃப்ரீக்வன்சி வந்து 6005. அப்போ மொபைல் சிக்னலும் டிவி சிக்னலும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ஆட் ஆயிரும். ஆட் ஆன 2 சிக்னலோட ஃப்ரீக்வன்சி ஸ்லைட்டா வேரி ஆகுது. அப்ப ஸ்லைட்டா வேரி ஆகுது அப்படின்னா பீட் ப்ரொடியூஸ் ஆகும். எத்தனை பீட் ப்ரொடியூஸ் ஆகும்? இது 6000, இது 6005னா கழிச்சு எழுதுனா 5 பீட் ப்ரொடியூஸ் ஆகும். 5 பீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா டிவியோட டிஸ்பிளே 5 தடவை டிஸ்டர்ப் ஆகும். அது நீங்க பார்த்திருப்பீங்க, படத்துலயும் பார்த்திருப்பீங்க, நம்ம நேர்லயும் அதையும் பார்க்கலாம். டிவிக்கு பக்கத்துல மொபைல் இருந்து கால் வந்துச்சுன்னா டிஸ்பிளே என்ன ஆகும்னா பிளிங்க் ஆகும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா பீட் தான். பீட்னா என்ன அப்படின்னா, டிவி சிக்னலோட ஃப்ரீக்வன்சியும் மொபைல் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியும் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அத்தனை தடவை என்ன ஆகுதுன்னா டிவி பிளிங்க் ஆகுது. இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். நீ யோசிச்சு பார்க்கலாம். இப்போ இது 1 செகண்ட். 1 செகண்ட்ல நான் ஒரு 4000 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறேன். 1 செகண்ட்ஸ்ல நீ ஒரு 4005 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிற. ஸோ நானும் நீனும் ஒரே இடத்துல ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சாச்சு. 1 செகண்ட்ல நான் 4000 ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்றேன். நீ 1 செகண்ட்ல 4004 ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ற. இப்ப தூரத்துல இருந்து இதை பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும்னா ஒரு வித்தியாசமும் தோணாது. அப்ப நீ நானும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா நீனும் நானும் தனித்தனியா நடக்காம ஒரே ட்ராக்ல நடந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பா நீனும் நானும் 4 தடவை என்ன பண்ணிக்குவோம்? நம்ம காலோட இடிச்சுக்குவோம். ஸோ ஏன்னா உனக்கு ஃப்ரீக்வன்சி 4004, எனக்கு ஃப்ரீக்வன்சி 4. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னா 4 வருது. அந்த 4 தான் பீட். எத்தனை பீட் இருக்கோ அத்தனை டிஸ்டர்பன்ஸ் உனக்கும் எனக்கும் நடக்கிறப்ப என்ன ஆயிருக்கும்? சேர்ந்து நடக்கிறப்ப கிடைக்கும். இதுதான் பீட். அப்ப பீட்டுங்கிறது ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ ரியல் டைம்ல அது இங்க இருக்கு. டிவி மொபைல்ல வருது. அண்ட் ஆல்சோ லேண்ட்லைன் மொபைல் யூஸ் பண்ணா வருது. அது இல்லாம இப்ப நான் சொன்ன இன்னொரு காமன் எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கு. நான் சும்மா உனக்கு புரியணுங்கிறதுனால இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு ஃப்ளூட்ல ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்றேன். நீயும் ஃப்ளூட்ல மியூசிக்கை கிரியேட் பண்ற. மியூசிக்ங்கிறது இங்க சவுண்டு, சவுண்டுங்கிறது வேவ். என்னோட சவுண்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வருதுன்னா 3000, உன்னோடது 3003. இப்ப இது ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறப்ப ஆட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3000 3003 3 பீட் வரும். அதனால அப்சர்வருக்கு எப்படி இருக்கும்னா இரிட்ரேட்டா இருக்கும். அப்ப சவுண்ட்ல எல்லாம் என்ன ஆகக்கூடாதுன்னா பீட்டே வரக்கூடாது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற சவுண்ட்ல பீட் இல்லாம இருந்தாதான் அப்சர்வருக்கு கிளியரா இருக்கும். பீட்டே இல்லைன்னா அது நார்மல் இன்டர்ஃபரன்ஸா மாறிடும். நார்மல் இன்டர்ஃபரன்ஸ்ல கரெக்டா ஆட் ஆயிடுச்சுன்னா ரிசல்ட் கிரேட்டரா மாறி அப்சர்வருக்கு சூப்பரா கேட்கும். ஸோ அப்ப பீட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ பீட் இருந்ததுன்னா பீட்டை நாம என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும். பீட்டை எப்படி 0 ஆக்குறது? அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. பீட்னா என்ன, அது எங்க இருக்கு, அதோட ஃபார்முலா என்ன? ஸோ பீட்னா என்ன? 2 வேவ் ஆட் பண்றோம், 2 வேவோட ஃப்ரீக்வன்சி ஸ்லைட்டா மாறி இருக்கணும். அப்ப இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன? 2 வேவ் ஆட் பண்ணிருக்கோம், 2 வேவோட ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும். ஸோ பீட் ஃபார்முலா என்ன? 2 ஃப்ரீக்வன்சியும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும்? எது பெருசோ அதுல இருந்து சின்னதை மைனஸ் பண்ணி எழுதணும். இது பீட்டோட ஃபார்முலா. முடிஞ்சிருச்சு. பீட் ரியல் டைம்ல எங்க இருக்கு? நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது ஒரு கன்வீனியன்ட் எக்ஸாம்பிள் மைண்ட்ல வச்சுக்கோ. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பீட் வரக்கூடாது. பீட் வந்துச்சு அப்படின்னா அந்த மியூசிக் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்காதுன்னா கிளாரிட்டியோட இருக்கு. நீ இது கேள்விப்பட்டிருப்ப. சில நேரங்கள்ல வந்து இந்த சொல்லுவாங்களா, கொஞ்சம் முன்னாடி போற அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா போறேன்னு அர்த்தம். நீ கொஞ்சம் ஸ்லோவா பாடுற அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கம்மியா பாடுறேன்னு அர்த்தம்.
ஸோ அப்படி இல்லாம கரெக்டா சிங்க்ல பாடணும், ஒரே மாதிரி பாட ஆரம்பிக்கணும், ஒரே மாதிரி முடிக்கணும். அப்பதான் பீட் வராது. ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருக்கும். ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருக்கிறப்ப ரெண்டு வேவ் ஆட் ஆயிடுச்சுன்னா, அதுவும் ப்ராப்பரா ஆட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் மேக்சிமமா இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும். அப்ப கேட்கிறவங்களுக்கு அந்த பாட்டையோ அந்த மியூசிக்கையோ கேட்கிறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீ பீட்டோட பாடிட்டேன்னா இறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அன்வான்டா சம்திங்ஸ் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் என்ன ஆகுனா வரும். கிளாரிட்டி என்ன ஆகாதுன்னா கிடைக்கும். இதான்ப்பா பீட்டு. இதுல அந்த ஃபார்முலாவுக்கான ப்ரூஃப் வந்து டெஃபினட்டா எசென்சியல் கிடையாது. எசென்சியல்னா நான் டெஃபினட்டா டீச் பண்ணிடுவேன். ஸோ எசென்சியல் கிடையாது. இருந்தாலும் நான் உனக்கு ப்ரூஃப் என்ன பண்றேன்னா அட்டாச் பண்ணி அனுப்புறேன். அதை பாரு, உனக்கே புரியும். ஆனா அது தேவையும் கிடையாது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த பீட்ல ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா. கால்குலேட் பீட்னு சொல்றது ஒரு ப்ராப்ளம், கிவன் டேட்டால பீட் கொடுக்கிறது ஒரு மாடல். கால்குலேட் பீட்னு சொல்லிட்டாங்கன்னா செம ஈஸி. அதோட ஈஸியான ப்ராப்ளம் இந்த லெசன்ல எங்கேயுமே கிடையாது. கால்குலேட் பீட்னு சொல்லிட்டாங்கன்னா செம ஈஸி. கிவன் டேட்டால பீட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு மாடல் ப்ராப்ளமும் இப்ப பார்ப்போம். ஸோ இதான் பீட். ஸோ பீட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கால்குலேட் பீட்னு சொல்றது, இன்னொன்னு கிவன் டேட்டால பீட் கொடுக்கிறது. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அதாவது 26. Two sound waves with wavelength 5 meter and 5.5 meter respectively each propagate in a gas with velocity 330 meter per second. We expect the following number of beats per second. அப்போ கால்குலேட் பீட்னு அர்த்தம். பீட் கால்குலேட் பண்ணணும்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சி வேணும். அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணா பீட் கிடைக்கும். எப்படி மைனஸ் பண்ணா இது அதுல இருந்து லெசர் நம்பரை மைனஸ் பண்ணா உனக்கு பீட் கிடைச்சிரும். அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி N1 N2 கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா கிவன் டேட்டால க்ளூ இருக்கும். கிவன் டேட்டால வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த்தும் இருக்கு, ஸ்பீடும் இருக்கு. வேவ் லென்த்தையும் ஸ்பீடையும் வச்சு ஈஸியா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா V is equal to lambda n நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. இதுல இருந்து n கண்டுபிடிச்சா V by lambda வரும். ஸோ இது ரெண்டா பிரிச்சுக்கிறேன், N1 N2. ஏன்னா பீட்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். ரெண்டு ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு சூட்டபிளா கண்டிப்பா என்ன இருக்கும், டேட்டாஸ் இருக்கும். இதுல வியோட ஸ்பீட் 330 சொல்லியிருக்காங்க. ஒரு சிச்சுவேஷன்ல லாம்டா 5.5 சொல்லியிருக்காங்க. வியோட ஸ்பீட் 330, இன்னொரு சிச்சுவேஷன்ல லாம்டா 5 சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஸ்பீடா அவங்க மாத்தல, லாம்டாவை மட்டும் ரெண்டு சிச்சுவேஷன்லயும் மாத்திருக்காங்க. ஒரு சிச்சுவேஷன்ல 5, இன்னொரு சிச்சுவேஷன்ல 5.5. அதை நான் அப்படியே அங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்படி பண்ணா 330/5 எனக்கு என்ன ஆகும்னா 66 வரும். 330/5.5 எனக்கு என்ன ஆகும்னா 16 வரும். பீட்னா என்ன அர்த்தம், ரெண்டு ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும், எது பெருசோ அதுல இருந்து சின்னதை மைனஸ் பண்ணி எழுதணும். அப்ப 66 - 60 எனக்கு என்ன ஆயிரும்னா 6 பீட்ஸ் வரும். இதான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். அப்ப கால்குலேட் பீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்ல நம்பர் ஆஃப் பீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டுட்டாங்கனாவே டெஃபினட்டா இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கும். இந்த க்ளூ ஒரு ப்ராப்ளத்துக்கு மாறும். அப்புறம் நீ என்ன பண்ணும், அதுல எது பெருசோ அதுல இருந்து சின்னதா மைனஸ் பண்ணிடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? புரியுதா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. Two sources of sound placed close to each other are emitting progressive waves given by y1 is equal to 4 sin 600 pi t and y2 is equal to 5 sin 608 pi t. Find the number of beats and maximum to minimum intensity ratio. ரெண்டு சவுண்ட் வேவ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பீட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது இல்லாம ஐமேக்ஸ் ரேஷியோ ஐ மினிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்டு ஐமேக்ஸ் ரேஷியோ ஐ மினிமம் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, சவுண்ட் வேவ இல்ல வேவ ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேவ் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பீட் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ரெண்டு ஃப்ரீக்வன்சி வேணும். ரெண்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா உள்ள க்ளூ இருக்கும். ஸோ அவங்க கிவன் டேட்டால ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணு. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன, y is equal to a sin omega. ஈக்குவேஷன் 1 பொறுத்த வரையும்
ஏ இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு, ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 600 பை இருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதுறான். ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 4, அதை A1 நேம் பண்ணிக்கிறான். ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 600 பை, அதை ஒமேகா 1 நேம் பண்ணிக்கிறான். ஈக்குவேஷன் 2 பொறுத்த வரையும் ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 5 இருக்கு, ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 608 பை இருக்கு. அப்ப ஏ இருக்க வேண்டிய இடத்துல 5, அதை A2 நேம் பண்ணிக்கிறான். ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 608 பை, அதை 608 பையை ஒமேகா 2 நேம் பண்ணிக்கிறான். இதை வச்சு நீங்க பீட்டும் ஐ மேக்ஸ் ரேஷியோ ஐ மினிமமும் கண்டுபிடிக்கணும். பீட் கண்டுபிடிக்கணும்னா 2 ஃப்ரீக்வன்சி வேணும். ஒமேகா வச்சு ஃப்ரீக்வன்சி எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒமேகானா 2 பை ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒமேகா 1க்கு பதில் 2 பை n1 எழுதலாம். இதோட வேல்யூ 600 பை பை. ஒமேகானா 2 பை பை கேபிட்டல் T எழுதலாம். 1 பை கேபிட்டல் Tனா ஃப்ரீக்வன்சி. இது எல்லாமே உனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும்பா. வேவ் லென்த், டைம் பீரியடு, ஃப்ரீக்வன்சி, வேவ் ஸ்பீடு, பார்ட்டிகல் ஸ்பீடு, ஒமேகா, ஒமேகானா 2 பை பை T, 1 பை Tனா ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் எப்பயும் மைண்ட்ல இருந்து இனிமேல் அழிஞ்சிடவே கூடாது. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருந்தாதான் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா தெரியும். அதெல்லாம் மறந்துட்டேன்னா எல்லா விஷயமும் கஷ்டமா தெரிய ஆரம்பிச்சு. இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. 2 பை 600 பை கேன்சல் ஆகி எனக்கு 300 வந்துடும். அதே மாதிரி ரெண்டாவது வேவோட ஒமேகா என்ன இருக்கு அப்படின்னா 608 பை. அப்போ ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு 608 பை அப்படின்னா ஒமேகா 2க்கு பதில் 2 பை n2 எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு 608 பை. இதுல இருந்து சால்வ் பண்ணா ரெண்டாவது வேவோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வருதுன்னா 304 ஹெர்ட்ஸ்னு வருது. அப்ப இதை வச்சு ஈஸியா பீட் கண்டுபிடிச்சிடலாம். எது பெரிய ஃப்ரீக்வன்சியோ அதுல இருந்து சின்ன ஃப்ரீக்வன்சியை மைனஸ் பண்ணும். அப்ப 304 மைனஸ் 300 எனக்கு என்ன ஆகுதுன்னா 4 பீட் வருது. இந்த கொஸ்டின்ல பீட்டோட ஸ்டாப் பண்ணல, ஐ மேக்ஸ் ரேஷியோ ஐ மினிமம் கேட்டிருக்காங்க. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐ மேக்ஸோட ஃபார்முலா A1 பிளஸ் A2 ஹோல் ஸ்கொயர், ஐ மினிமமோட ஃபார்முலா A1 மைனஸ் A2 ஹோல் ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி A1 A2 டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கோம். A1 4, A2 5. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 9 வந்துடும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா -1 வந்துடும். அப்ப A1 பிளஸ் A2 ஹோல் ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர்டு, A1 மைனஸ் A2 ஹோல் ஸ்கொயர்னா -1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். -1 போட்டாலும் +1 போட்டாலும் ஸ்கொயர் பண்றப்ப +1 வந்துடும். 9 ஸ்கொயர்டு என்ன ஆயிரும்னா 81. இதான் ஆன்சர். புரியலன்னா கேட்கலாம். அகைன் இதுவும் சிம்பிள் தான், ஏற்கனவே சொன்னதுதான். சப்போஸ் தே ஆர் ஆஸ்கிங் பீட் அப்படின்னா, அவங்க பீட் கேட்கறாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? 2 ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். 2 ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கும். போன ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா சம் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க, வேவ் லென்த், வெலாசிட்டின்ட்டு. இந்த ப்ராப்ளத்துல ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 28. 3 sound waves of equal amplitudes have frequencies n-1, n, n+1. They superimpose to give beats. The number of beats produced per second will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 3 சவுண்ட் வேவ் ஆட் ஆயிருக்கு. அப்ப எத்தனை பீட் வரும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி 3 வேவோ இல்ல 4 வேவோ 5 வேவோ எத்தனை வேவ் சொன்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ரொம்ப ஈஸியாவே பீட் கண்டுபிடிக்கலாம். 3 வேவ் ஆட் ஆயிருச்சு, 4 வேவ் ஆட் ஆயிருச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 வேவ் ஆட் ஆயிருச்சுன்னா பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, இந்த 3 ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுலே எது பெருசா இருக்கோ அதுல இருந்து இருக்கிறதுலே எது சின்னதா இருக்கோ அதை மைனஸ் பண்ணிடும். அவங்க சொல்லியிருக்கிற 3 ஃப்ரீக்வன்சில n+1 தான் என்னது இருக்கிறதுலே பெருசு, n-1 தான் இருக்கிறதுலே சின்னது. அப்ப n+1ல இருந்து n-1 மைனஸ் பண்ணிட்டா பீட் கிடைச்சிரும். இதான் லாஜிக். அப்படி மைனஸ் பண்ணா 2ன்னு வருது. சில புக்ல இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் சில ஸ்பெஷல் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அதெல்லாம் தேவையில்ல, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதான் லாஜிக். 3 ஃப்ரீக்வன்சிக்கு பதில் 4 ஃப்ரீக்வன்சி 5 ஃப்ரீக்வன்சின்னு எத்தனை கொடுத்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் டீல் பண்றதுக்கு இதான் க்ளூ. கிரேட்டர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லெசர் ஃப்ரீக்வன்சி, அமங் 3 விச் ஒன் இஸ் கிரேட்டர், அமங் 3 விச் ஒன் இஸ் லெசர் அப்படின்னு பார்த்து அதுல இருந்து என்ன பண்ணிடு, ஆன்சர் எடுத்துரு. ஸோ இது ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான். நம்மளுக்கு க்ளூ தெரிஞ்சிருச்சுன்னா இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த 3 ப்ராப்ளத்திலையும் கால்குலேட் பீட்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பீட்னா ஈஸியா தான் இருக்கும், அதுல டவுட்டே கிடையாது. கால்குலேட் பீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் என் பாயிண்ட் ஆஃப் வியூல. கிவன் டேட்டால பீட் கொடுத்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் போலாமா?
இப்போ ப்ராப்ளம் நம்பர் 29. When two tuning fork A and B are sounded together, 4 beats per second are heard. The frequency of fork B is 384 Hz. When one of prongs of the fork A is tiled and sounded with B, the beat frequency increased. Then the frequency of fork A is. இந்த கொஸ்டின்ல ரெண்டு டியூனிங் ஃபோக் எடுத்துக்கிறாங்க. ஃபோக்னா இப்படிதான் இருக்கும் பார்க்கிறதுக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபோக் ஏ, இதே மாதிரி இன்னொரு ஃபோக் எடுத்துக்கிறான். இது ஃபோக் பி. இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா அடிக்கிறாங்க, அதான் சவுண்டட் டுகெதர். அப்படி அடிச்சா ரெண்டு ஃபோக்குமே வைப்ரேட் ஆகும். ரெண்டு ஃபோக்குமே வைப்ரேட் ஆகுறப்ப ரெண்டு ஃபோக்ல இருந்து ரெண்டு வேவ் வரும். அந்த ரெண்டு வேவும் ஆட் ஆகுறப்ப 4 பீட் வருதுங்கிறாங்க. அது இல்லாம இது ஃபோக் பி. ஃபோக் பியோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க 384. இப்ப இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஃபோக் ஏவோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃபோக் ஏவோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு அடிஷனலா ஒரு க்ளூவும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷனல் க்ளூ when one of the prongs of the fork A, அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பீட் கிவன் டேட்டால இருக்கு. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சோ பீட்டோட ஃபார்முலா என்ன? n1 டிஃபரன்ஸ் n2. n1 டிஃபரன்ஸ் n2னா என்ன அர்த்தம்? n1 மைனஸ் n2னு போடலாம், இல்ல n2 மைனஸ் n1 போடலாம்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எல்லா ப்ராப்ளத்திலையும் கால்குலேட் பீட்னு சொல்றாங்க. அப்ப நம்ம n1 n2 கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுறப்ப எது பெருசோ அதுல இருந்து சின்னதை கழிச்சு எழுதிருக்கோம். இதுல ஆன்சர் 4னு கொடுத்துட்டாங்க. யார் பெருசு யார் சின்னதுன்னு தெரியாது. அப்ப நம்மளுக்கு ரெண்டு சாய்ஸ் வரும். அதனால கிவன் டேட்டால பீட் இருக்கிறப்ப எதுல இருந்து எதை கழிச்சோம், n1ல இருந்து n2 கழிச்சா 4 வருதா, இல்ல n2ல இருந்து n1 கழிச்சா 4 வருதாங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க கொடுத்திருக்கிற க்ளூவை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணணும். அதனால எப்பயும் கிவன் டேட்டால பீட் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரெண்டு சாய்ஸ் வரும். ரெண்டுல எது கரெக்ட்ங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்றேன், ஃபோக் ஏவோட ஃப்ரீக்வன்சியை NAன்னு எழுதுறேன், ஃபோக் பியோட ஃப்ரீக்வன்சியை NBன்னு எழுதுறேன். அவங்க சொல்லியிருக்கிற பீட் 4. அப்ப NA டிஃபரன்ஸ் NB வந்து 4. இதோட மீனிங் என்னன்னா NA மைனஸ் NBன்னு எழுதலாம், NB மைனஸ் NAன்னு எழுதலாம். ஏன்னா யார் பெருசுன்னு தெரியாது, நம்மளுக்கு ஆன்சர் தான் இருக்கு. இதுல இருந்து இதை கழிச்சா 4 வருதா, இல்ல இதுல இருந்து இதை கழிச்சா 4 வருதான்னு தெரியாது. சோ தெரியாததுனால நான் ரெண்டு சாய்ஸையுமே என்ன பண்றேன்னா ஃபாலோ பண்றேன். இதுல NAங்கிறது ஃபோக் ஏவோட ஃப்ரீக்வன்சி அசூம் பண்ணிக்கிறேன், NBங்கிறது ஃபோக் பியோட ஃப்ரீக்வன்சி. இதுல ஃபோக் பியோட ஃப்ரீக்வன்சி 384னு கொடுத்துட்டாங்க. அப்ப NBக்கு பதில் 384னு போட்டோம்னா இந்த சாய்ஸை நம்ம பிக் பண்ணா எனக்கு NA 388னு வரும். NBக்கு பதில் 384னு போட்டு இந்த சாய்ஸை பிக் பண்ணா எனக்கு NA 380னு வருது. அப்ப என்ன நடந்திருக்கு, இந்த NAவோட வேல்யூ வந்து எய்தர் 388 ஆர் 380. இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரா இருக்கணும்னு தெரியுது. சப்போஸ் NA பெருசா இருந்ததுன்னா 388 ஆன்சரு, NA சின்னதா இருந்து NB பெருசா இருந்ததுன்னா அப்ப 380 ஆன்சர். ஆனா யார் பெருசு யார் சின்ன ஃப்ரீக்வன்சி நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு ரிசல்ட்டை வச்சு சொல்ல முடியாது. இந்த ரிசல்ட் படி நம்மளுக்கு ரெண்டுமே ஆன்சரா வருது. இவங்கள எது கரெக்ட்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இந்த க்ளூவை யூஸ் பண்ணோம். என்ன க்ளூ சொல்லியிருக்காங்க, ஃபோக் ஏவோட ஒரு காலை வளைச்சிட்டாங்க. இதான் பிராங்க். ஒரு காலை என்ன பண்ணிட்டாங்கன்னா வளைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஃபோக் ஏவையும் ஃபோக் பியையும் அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சா பீட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. இதான் க்ளூ. இப்போ ஃபோக் ஏவோட ஒரு காலை நீ வளைச்சிட்டேன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஃபோக் ஏவோட இந்த லெஃப்ட் காலையோ ரைட் காலையோ நீ டைல் பண்ணிட்ட, ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்ட, ஒரு மாதிரி சுத்தி விட்ட அப்படின்னா ஃபோக் ஏவோட ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடும். நீ எந்த ஃபோக்ல போய் கை வச்சு எந்த மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அந்த கன்சர்ன் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபோக் ஏவோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கலாம்னு தெரியுது, ஒன்னு 388 இல்ல 380. இது ரெண்டுல எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னா ஃபோக் ஏவை நீ லைட்டா கொலாப்ஸ் பண்ணி விட்டதுனால, ஃபோக் ஏவை லைட்டா சொதப்பி விட்டதுனால ஃபோக் ஏவோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. ஸோ ஃபோக் ஏவுக்கு எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கு. நான் உதாரணத்துக்கு என்ன பண்றேன்னா இந்த 388 அதிகமாயிருச்சு ஃபர்தரா அப்படின்னு அசூம் பண்ணிக்கிறேன். 388 அதிகமாகி 389 மாறிடுச்சு.
இங்க பாருங்க NB வந்து 384. இப்ப இது வந்து அதிகமாயிருச்சு. 388 ஏன் அதிகமாச்சு? 4K கொலாப்ஸ் பண்ணதுனால அதிகமாச்சு. ஸோ அப்ப அதிகமாகிறப்ப நீ மைண்ட்ல 389 ஏத்துக்கோ. 389ல இருந்து 384 கழிச்சா 5 பீட் வரும். ஏற்கனவே 4 பீட்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு 5 பீட்டா B2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இஃப் NA இஸ் ஈக்குவல் டு 388 அதை பிக் பண்றேன். அதுல வந்து ஃபோக் ஃப்ரீக்வன்சி NA 388 தான் ஒரிஜினல். இப்ப நீ அந்த ஃபோக் ஏவை சொதப்புனதுனால, அதை ஸ்பாயில் பண்ணதுனால, அதோட காலை வளைச்சு விட்டதுனால அதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆன மாதிரி மைண்ட்ல இமேஜின் பண்ணிக்கிட்டு பீட் கண்டுபிடிச்சா B2 இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப பாருங்களேன், இந்த ஃபோக் ஃப்ரீக்வன்சியை 318 நீ அசியூம் பண்ணிக்கோ. இந்த கேஸ் எடு. இந்த கேஸ்ல நீ இப்ப ஃபோக்கஸ் ஸ்பாயில் பண்ணதுனால அதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி 381 மாறிடுச்சு. மைண்ட்ல 381 போட்டுக்கோ. இப்ப பீட் கண்டுபிடிச்சு பாருங்க. 384 மைனஸ் 381 3 பீட் வரும். அப்ப ஏற்கனவே 4 பீட்டு, இப்ப 3 பீட்னால பீட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி 2 ஆன்சர் நம்மளுக்கு 4K வரும். அதுல எது கரெக்ட்ங்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற க்ளூவை நாம என்ன பண்ணா யூஸ் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்கிற க்ளூ படி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 4K ஒரு காலை வளைச்சிட்டாங்க. வளைச்சதுனால 4K ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 4K கெட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னா புதுசா பீட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பீட் இன்க்ரீஸ் ஆகுது, கீழே எழுதியிருக்கேன். இதுல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பீட் டிக்ரீஸ் ஆகுது. இன் கொஸ்டின் 4K ஸ்பாயில் பண்ணா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4K ஸ்பாயில் பண்ணா பீட் இன்க்ரீஸ் ஆகும்னு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நான் 4K 2 ஃப்ரீக்வன்சியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறேன். அதாவது ஸ்பாயில் பண்றதுனால 4K ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறேன். இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறப்ப இந்த இடத்துல பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கிளியரா தெரியுது. ஸோ அவங்களோட க்ளூவை இந்த நம்பர் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப NA இஸ் ஈக்குவல் டு 388 ஹெர்ட்ஸ்ங்கிறதா கரெக்ட். ஸோ இதுதான் பீட் கிவன் டேட்டால இருந்தா வர பிரச்சனை. பீட் கிவன் டேட்டால இருந்தா எதுல இருந்து எதை கழிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்மளுக்கு 2 சாய்ஸ் வருது. 2 சாய்ஸ்னா 2 ஆன்சர் இருக்கும். அந்த 2ல எது கரெக்ட்ங்கிறத அவங்க கண்டிப்பா அதுக்கு அடுத்து ஒரு க்ளூ கொடுப்பாங்க. அந்த க்ளூவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4K ஒரு காலை டைல் பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ணிட்டா 4K ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதனால பீட் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. அப்ப நான் என்ன பண்றேன், இதான 4K ஃப்ரீக்வன்சி, இது 2ல எது கரெக்ட்னு தெரியாது. அதனால 2மே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணி பாக்குறேன். அப்படி இமேஜின் பண்றப்ப இந்த கேஸ்ல பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கிளியரா தெரியுது. இந்த கேஸ்ல பீட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கிளியரா தெரியுது. உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நீ இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஒரு நம்பர் போட்டுக்கோ. 388 389 இமேஜின் பண்ணிப்பாரு. 388 381 இமேஜின் பண்ணிப்பாரு. அப்ப பீட் கண்டுபிடி. எதுல பீட் இன்க்ரீஸ் ஆகுதோ அது க்ளூவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். க்ளூவை சாட்டிஸ்ஃபை பண்ற ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண நான் 2-3 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதான் மேட்டர். கிவன் டேட்டால பீட் இருந்ததுன்னா 2 ஆன்சர் வரும். 2ல எது கரெக்ட்ங்கிறதுக்கு க்ளூ இருக்கும். க்ளூவை ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். க்ளூவை ஹேண்டில் பண்றதுல சொதப்பிடக்கூடாது. க்ளூவை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணனா ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா எது கரெக்டான ஆன்சர்னு முடிவு பண்ணும். அவ்வளவுதான். 2 சாய்ஸ் தான் இருக்கும். 2ல 1 கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதனால நம்மளுக்கு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்மளா குழம்பிக்கிட்டாதான் உண்டு. அவ்வளவுதான்ப்பா. இதோட பீட் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில மாடல்ஸும் இருக்கு. அது அடிஷனல் ப்ராப்ளத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப நம்ம இதுவரையும் சவுண்டோட ஸ்பீடு, சவுண்டோட இன்டென்சிட்டி லெவல், விச் மீன்ஸ் ஆடியோ லெவலு, டாப்லர் எஃபெக்ட், வேவ் ஈக்குவேஷனு, இன்டர்ஃபரன்ஸ், பீட்ஸ் படிச்சிருக்கோம். இப்ப இன்னும் ஸ்டாண்டிங் வேவ்னு ஒண்ணு படிச்சு ஆர்கன் பைப்னு ஒரு கான்செப்ட் படிக்கணும். அது அடுத்த வீக் ஃப்ரைடே, அதாவது கம்மிங் ஃப்ரைடே நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். கம்மிங் சண்டே இந்த லெசன் என்ன ஆயிரும்னா முடிஞ்சிடும். கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 4th வீக் ஆஃப் பிப்ரவரியில நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ராப்ளம்ஸ் அடிஷனல்ஸும் ஜேஇ ப்ராப்ளம்ஸும் பார்த்துடலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த மந்த் அஸ் இட் இஸ் பிளான் பண்ண மாதிரி என்னது, இந்த மந்த்ல நம்மளுக்கு இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது, டிலே வராது, கரெக்டா முடிஞ்சிடும். அடுத்த மந்த்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா 12th பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 12th பிசிக்ஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் தான், ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் கிளாஸ் தான். 11th பிசிக்ஸோட பெண்டிங் என்னங்கிறது நான் சொல்றேன். நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறதுல நான் சொல்றேன். இப்போ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நோ டவுட்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்.